இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆமென். ஹல்லேலூயா. அதிகாலையில் தினம் தேடினான் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினால் சுகமடைந்திடுவார்கள் தேவா. துதிக்கு பாத்திரரே தூயாவியே, துதிக்கு பாத்திரரே தூயாவியே. ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே, ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே. அதிகாலையில் தினம் தேடினால் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினால் சுகமடைந்திடுவார்கள் தேவா. துதிக்கு பாத்திரரே தூயாவியே, துதிக்கு பாத்திரரே தூயாவியே. ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே, ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே. அதிகாலையில் தினம் தேடினால் உம்மை கண்டடைவார்கள் தேவா. இரவொன்று வந்து பகலொன்று விடிவது இறைவாவும் அற்புதமே. உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது தேவாவும் சித்தமே. இரவொன்று வந்து பகலொன்று விடிவது இறைவாவும் அற்புதமே. உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது தேவாவும் சித்தமே. இருளினை நீக்கி வெளிச்சமும் நீயே, இணையில்லா பேரொளியே. இரக்கத்தை தேடி கிடைத்திடுவோர்க்கு குறைவில்லவும் கிருபையே நீயே, குறைவில்லவும் கிருபையே. அதிகாலையில் தினம் தேடினால் உம்மை கண்டடைவார்கள் தேவா. கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்போய் இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்போய் இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. காலையில் எழுந்து ஞானமாய் ஜபித்தால் கேட்பது ஜெயமாகுமே. வாழ்நாள் முழுவதும் வேதத்தை வாசித்தால் வல்லமை உன்னை சூழுமே. நீயே வல்லமை உன்னை சூழுமே. அதிகாலையில் தினம் தேடினால்
உம்மை கண்டடைவார்கள் தேவா. நித்திய ஜீவ வழியிலேயே நீ நடந்திட வகை தேடு. சத்திய வேத வார்த்தையை கேட்டு சாட்சியை நடமாடு. நித்திய ஜீவ வழியிலேயே நீ நடந்திட வகை தேடு. சத்திய வேத வார்த்தையை கேட்டு சாட்சியை நடமாடு. நிம்மதி தந்திடும் நீதியின் தேவனில் அன்பினில் உறவாடு. நிரந்தர சொந்தம் இயேசுவை நாடி நன்மைய முடிசூடு. நீயே நன்மைய முடிசூடு. அதிகாலையில் தினம் தேடினால் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினால் சுகமடைந்திடுவார்கள் தேவா. காலங்கள் கடந்து போனதே இசையா, உம்மை அறிந்து கொள்ளாமல் நேரும் வீணானதே. உம்மை புரிந்து கொள்ளாமல் வாழு வீணானதே. பரலோக ராஜனே பார்ப்பூட்டும் தேவனே, பரலோக ராஜனே பார்ப்பூட்டும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இசையா. இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே. நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே. ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே. ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே. நீர் சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீர் பட்ட காயத்தினால் குணமாகினேன். நீர் சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீர் பட்ட காயத்தினால் குணமாகினேன். மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இசையா. இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். கர்த்தருக்குள் மகிமை என்று நம்பி வந்தவரை, தேவன் வழி நல்லதென்று தேடி வந்தவரை. கர்த்தருக்குள் மகிமை என்று நம்பி வந்தவரை, தேவன் வழி நல்லதென்று தேடி வந்தவரை. சாட்சியுடனே ஒப்பு கொடுத்தார், தயவுடனே உம்மை தாழ்பணிந்தார். சாட்சியுடனே ஒப்பு கொடுத்தார், தயவுடனே உம்மை தாழ்பணிந்தார். என்னாலும் கூட இருந்து காப்பவள் நீரே, திராந்த தாகத்தையும் தீர்ப்பவள் நீரே. என்னாலும் கூட இருந்து காப்பவள் நீரே,
தேசத்தில் அன்பான தேவனே, கானானின் தேசத்தில் அன்பான தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே, அல்லேலூயா. எல்லாம் அமரவும். நல்ல 2 பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதித்தோம். அல்லேலூயா. மறுபடியும் நாம் ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிசாசை நாம் எதிர்ப்பதற்கு அவனுடைய ஆயுதங்களை காட்டிலும் நம்முடைய ஆயுதங்கள் ஆவிக்குரிய ஆயுதங்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஆயுதங்களை, போர் ஆயுதங்களை ஆயத்தப்படுத்தினால்தான் பிசாசை மேற்கொள்ள முடியும். அந்த மேற்கொள்வதற்கு அந்த ஆயுதங்களை நாம் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ ஒரு போர் சேவகனாக இருக்கணும், ஒரு ஜாமக்காரனாக இருக்கணும், சபையில் நல்ல ஒரு யுத்த வீரன், நல்ல ஒரு சீசனாக இருக்க வேண்டும். அது அவனுடைய விருப்பம். என்ன விருப்பம்? ஒன்று, நல்ல சீசனாக இருக்க வேண்டும். சீசன் என்றால் என்ன? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுப்பவன் சீசன். நீ ஆண்டவராக இயேசுக்காக, ஆண்டவர் உனக்காக ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு இருக்கிறார், விலை கொடுத்து வாங்கிட்டார். நீ இயேசுக்குன்னா இருக்கணும், சீசியாக இருக்கணும். பெண்கள்லாம் சீசியாக இருக்கணும், ஆண்கள்லாம் சீசர்களாக இருக்கணும். தன்னைத்தான் வெறுக்கணும், தன் சிலுவையை சுமக்கணும். 2வது சீசன் என்றால் கற்றுக்கொள்பவன். என்னது? தேவனுடைய பாதத்தில் உட்காந்து கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்கப்பா, உம்மை போல நான் மாறணும், உம்மை போல நான் ஊழியம் செய்யணும், உம்மை போல அற்புதம் அடையாளம் நான் செய்யணும். ஆண்டவரே கற்றுக்கொள்ளணும். உட்காந்து மணிக்கணக்கில் கொடுத்தீங்கன்னா ஆண்டு கற்றுக் கொடுப்பார். 3வது சீசன் என்றால் அனுப்பப்படுபவன். என்னது? நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது யாருடைய வேலை? அப்போ வேலை செய்து கொண்டே இந்த வேலை செய்யணும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நானும் வேலை செய்து கொண்டே தான் நான் இந்த ஆண்டுடைய ஊழியத்தை செய்தேன். நீங்களும் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யணுன்னா அதனால் வேலையெல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்ல. ஃபஸ்ட்டு ஆண்டவருக்காக ஒரு பகுதி நேரமாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஆயுதங்களை தரித்தால் தான் முடியும். ஒரு யுத்தத்துக்கு போகிறோன்னா என்ன வேணும்? முதல்ல ஆயுதங்கள் வேணும் எதிரியை மேற்கொள்வதற்கு. ஐயா ஆரம்பத்திலே சொல்லி ஜெபம் பண்ணார். ஒவ்வொரு தேசத்தினுடைய ஆயுதங்களுடைய நிலைமை காட்டுறாங்க. ஆனால் கோலியாத்துக்கிட்ட என்ன இல்லை? கோலியாத்துக்கிட்ட ஆயுதம் இருந்தது, ஆனால் தாவீதுக்கிட்ட ஆயுதம் இல்லை. அது என்ன ஆயுதம் இருந்தது? இயேசுவின் நாமம் இருந்தது. என்ன நாமம்? இயேசுவின் நாமம் இருந்தது. இயேசுவின் நாமத்தினாலே கோலியாத்தை முறியடிச்சிட்டான். அப்போ இயேசுவின் நாமம் தான் ஆயுதமாக மாறுகிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் ஆயுதம், அவருடைய சத்தியங்கள் ஆயுதம். அதனால் நல்ல ஆண்டவருக்காக ஒரே வாழ்க்கை, இந்த ஒரே வாழ்க்கையை நம்மளை ஆண்டவர் ரட்சித்து நமக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக நிற்கணும். ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஒரு நல்ல சீசனாக நான் நிற்கணும். ஆண்டவரே இந்த சபையில், உங்கள் சபையில் என்ன இருக்கணும்? நீங்கள் சீசனாக இருக்கணும். அல்லேலூயா. சீசன் என்ன செய்வான்? அடுத்தது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு தன்னைத்தான் வெறுப்பான், 2வது கற்றுக்கொள்பவன், 3வது அனுப்பப்படுகிறவன், 4வது என்ன இருப்பான்? சீசன். சொல்லுங்கள், சொல்லுங்கம்மா. வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. அப்போ ஒருத்தர் நீங்கள் சீசனாக இருக்கணும், ஆண்டவருக்கு என்ன இருக்கணும்? பாத்திரவானாக இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தமான ஒரு பாத்திரமாக இருக்கணும். இதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் செயல்படுத்தினாதான் நீங்கள் ஒரு நல்ல சீசனாக இருந்தால் தான். நான் விசுவாசின்னு சொல்லினே இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசி சீசனாக மாறணும். என்ன மாறணும்? நீங்கள் தான் சீசனாக மாறணும். அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். குழந்தை
என்ன மாறணும்? அடுத்தது குழந்தை பிள்ளையா மாறணும். குழந்தை என்ன மாறணும்? பிள்ளையா மாறணும். பிள்ளை என்ன மாறணும்? வாலிபனா மாறணும். வாலிபன் என்ன மாறணும்? சிநேகிதனா மாறணும். சிநேகிதன் புருஷனா மாறணும். புருஷன் தகப்பனா மாறணும். அல்லேலூயா. எடுத்த பிறகு தகப்பனா மாற முடியாது, ஆனால் புருஷனா மாற முடியும். அது ஆதாம் என்ன பண்ணார்? பிறக்கும் போதே புருஷன் தான். ஆதாம் யார்? கரெக்டாக 21 வயசு. யாருக்கு? ஆதாமை கர்த்தர் உருவாக்கும் போது அவன் ஒரு புருஷன். புரியுங்களா? அப்போது யாவால் யாராக இருந்தாங்க? புருஷியாக இருந்தாங்க. அல்லேலூயா. புருஷியாக காணப்பட்டாங்க. ஆனால் எப்போ யாவால்ன்ற பேர் எப்போ வந்ததுன்னா, பாவம் செய்த பிறகு தான் யாவால்னு பேர் வந்தது. பாவம் செய்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணல? பேர் வைக்கல யாவாளுக்கு. புரியுங்களா? ஆனால் பாவம் செய்த பிறகு அந்த யாவாளுக்கு பேர் யாவாலின் பேர் வைக்கப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு நல்ல சீசனாக இருந்து விசுவாசிக்க பிறகு சீசனுக்கு பிறகு என்ன இருக்கணும்? நீங்கள் ஒரு நல்ல ஜாமக்காரனாக இருக்கணும். என்ன இருக்கணும்? ஜாமக்காரன் என்ன செய்வான்? ஜாமம் காத்து ஜபிக்கணும். சபையில் வந்து ஒரு நாளைக்கு 8 ஜாமம் இருக்கிறது. ஒரு ஜாமமாவது நீங்கள் 3 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து முழங்கால் படியிட்டு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தடைகளும் உடைக்கப்படும். அல்லேலூயா. ஒரு தடை கூட இருக்காது. எல்லாம் நிர்மூலமாக்குவார் ஆண்டவர். ஒரு நல்ல சாமக்காரன் இப்படி 3 மணி நேரம் நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபித்து அதுக்கு பிறகு தான் நீங்கள் நல்ல ஒரு போர் சேவகனாக மாறணும். என்ன மாறணும்? போர் சேவகன். போர் சேவகன் எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துக்கு நல்ல போர் சேவகன் என்ன செய்வானா? தீங்கை அனுபவிப்பான். தீமத்தில் இருக்காது அந்த வசனம். இயேசு கிறிஸ்துக்கு நல்ல போர் சேவகன் தீங்கை அனுபவிப்பான். அப்போது எப்படிப்பட்ட தீங்கு இருந்தாலும் அதை அனுபவிச்சிடுவான். நம்முடைய லாசர் இருக்கிறார், அவர் என்ன அனுபவித்தார்? லாசரு தீங்கை அனுபவித்தார். அல்லேலூயா. லாசரு தெரியுங்களா உங்களுக்கு? லாசரு ஐஸ்வர்யன் குறித்து லாசர் பேசும்போது இந்த லாசரு என்ன அனுபவிச்சானா? தீமையை அனுபவிச்சதுனால பரலோகத்தில் இருந்தான். ஆனால் ஐஸ்வர்யன் என்ன அனுபவித்தான்? நன்மையை அனுபவிச்சுனே இருந்ததுனால அவன் கடைசியில் நரகத்தில் போய் சேர்ந்துட்டான். அப்போது யோசித்து பாருங்கள், நம்ம தீமையை அனுபவித்து வந்தோமா, நன்மை அனுபவித்துக்கு வந்திருக்கிறோமா? சொல்லுங்க, வாசிங்க அந்த வசனத்தை. லாசர் குறித்து எந்த வசனத்தில் இருக்குது? லூக்கா 16:19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பற்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துளிகைகளாலே தன் பரிசையை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று. போதும். அவன் என்ன செய்திருந்தான் சொல்லுங்கம்மா? லாசர் என்ன பண்ணியிருந்தாரு? தீங்கு அனுபவித்தான். அல்லேலூயா. அதை தான் நம்ம வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயுல. நாங்கள் வாசிக்கலாம். நீங்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. பாருங்க, நீயும் இயேசு கிறிஸ்துக்கு நல்ல போர் சேவகனாய் என்ன அனுபவி? தீங்கு அனுபவி. அப்போ லாசர் என்ன அனுபவிச்சாரு? தீங்கு அனுபவிச்சாருன்னு நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. தீங்கு அனுபவிச்சு எங்கே இருக்கிறான்? தீங்கு அனுபவிச்சு எங்கே இருக்கிறான்? பரலோகத்தில் இருக்கிறான். ஆனால் நன்மையை அனுபவிச்சு எங்கே இருக்கிறான்? நரகத்தில் இருக்கிறான். அப்போ என்ன நன்மையை அவன் அனுபவிச்சான்? நன்மையை அவன் செய்யலை, ஆனால் நன்மையை அனுபவிச்சிட்டான். இன்றைக்கி நிறைய பேர் நன்மையை அனுபவிக்கிறீங்க, ஆனால் நன்மை என்ன பண்ண முடியல, நம்மளால் செய்ய முடியல. அல்லேலூயா. ஒருவன் நன்மை செய்தால் எப்படி இருப்பான் அவன்? வாசிங்க அந்த வசனத்தை. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவான். 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. பாருங்க, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாத விருப்பமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக சமைக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக
விசுவாச குடும்பத்தாருக்கும் பாருங்க, அங்க யாவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்றாரு, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவும். நன்மை செய்ய கடவோம். அல்லேலூயா. அதே நீங்க வாசிக்கும் போது ஆதியாக 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது? காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அடுத்தது, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்போ நன்மை செய்த என்ன இருக்குது? மேன்மை இருக்கிறது. நீ நன்மை செய்யாதிருந்தால் நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் நன்மை செய்யல. யாரு? ஐஸ்வர்யவன். அப்போ பாவம் தான் அவனுக்குள்ள படுத்திருந்தது. அல்லேலூயா. அதனால தான் பாவம் அவனை என்ன பண்ணிச்சு? வீட்டுக்குள்ளே போகும்போது பாவம் எங்கே படுத்தனுக்குமா? நீங்கள் என்னைக்கு நன்மை செய்யலையோ அந்த நன்மை நீ செய்யாதனால உன் வீட்டு வாசல் என்ன இருக்கும்? பாவம் படுத்துன்னு இருக்கும். நீங்கள் உள்ளே போகும்போது அது என்ன பண்ண? அதுவும் உள்ளே போயிடும். அதனால தான் எப்பவுமே ஆவிக்குரிய பிள்ளைகள் வந்து தீங்கை அனுபவிக்கணும், நன்மை செய்யணும். அல்லேலூயா. தீங்கை அனுபவிக்கணும். லாசர் தீங்கு அனுபவித்தார். என்ன தீங்கு அனுபவித்தார் அவர்? லாசர் என்பது இன்றைக்கி இருக்கிற புறஜாதிகளுடைய சபை. ஐஸ்வர்யம் என்பது யூதர்களை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போ லாசரும் நம்ம எங்கேயோ அவன் பிச்சை எடுத்திருந்தான், எங்கோ நாய் அப்படி அவன் போட்டிருந்தான் ஐஸ்வர்யம், அது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது சொல்கிற ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, நம்ம இன்றைக்கி லாசராக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? லாசரை போல இருக்கிறோம். நம்முடைய வேலை என்ன? தீங்கை அனுபவித்து நன்மையை செய்து கொண்டே இருக்கணும். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். அவர் என்ன பண்ணாரு? அப்போஸ்தலர் 10:38 நஸ்ரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ அவர் என்ன செய்தாரு? தேவனுடைய வல்லமையை பெற்றிருந்தவர், பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருந்தவர், அபிஷேகம் பெற்ற பிறகு அவர் என்ன பண்ணாரு? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் போய் குணமாக்குறதா நன்மை. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் என்ன செய்யணுமா? குணமாக்கினார். சுகமாக்கினாரா? குணமாக்கினாரா? குணமாக்கினார். ஏன் குணமாக்கினாரு? ஏன் சுகமாக்கலை? சுகமாக்குறது வியாதி இருந்தால் தான் சுகமாக்குற வேலை. அல்லேலூயா. எப்போ குணமாக்குவார்? உங்களுக்கெல்லாம் கசப்பு இருக்குது பாருங்கள், அது கெட்ட குணம். போராமை கெட்ட குணம். அசுத்தமானது காரியம் கெட்ட குணம். கோபம் பண்ணுறது கெட்ட குணம். அப்போ அந்த கெட்ட குணத்திலேருந்து என்ன பண்ண? நல்ல குணத்தை மாற்றுகிறார். அல்லேலூயா. அதான் சொல்கிறார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்கும்படி சுற்றி திரிந்தார். அப்போ என்ன குணமாக்கினார்? உனக்குள்ளுக்கிற கசப்பை எடுக்கிறார். இப்படி ஒருத்தர் சகேவன் ஒருத்தர் இருந்தார். அவர் அதிகமான பணத்தை என்ன பண்ணுறாரு? 4 மடங்கு 5 மடங்கு வட்டியை வாங்கிறதுனால, இல்லை அவன் வரி வசூல் பண்ணுறதுனால அவனுக்குள்ளே ஒரு நல்ல குணத்தை கொண்டு வந்தார். வந்தாரா இல்லையா? என்ன குணத்தை கொண்டு வந்தார்? அவன் வாங்கினதை அவன் எத்தனை மணிக்கு திருப்பி கொடுத்துட்டான்? 4 மடங்கு கொடுத்துட்டான். அவன் வீட்டில் அவனுக்குள்ளே மனம் திரும்புதல் உண்டாச்சே இல்லையா? அப்போ ஒரு வீட்டுக்கு போனால் ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு குணம் இருந்தது. அப்போ அதெல்லாம் ஆண்டு திருப்புறாரு. புரியுதுங்களா? திருப்புறாரு இல்லையா? திருப்புறாரு. பேதுருக்குள்ளே ஒரு குணம் இருந்தது. என்ன குணம்? எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவான்? மறுதளிப்பான். இப்போ அவனுக்குள்ளே என்ன இல்லை? குணமாக்கிட்டார் ஆண்டவர். இப்போ என்ன செய்கிறான்? ஆண்டவருக்காக முழுமையாக என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் தலையை மேலே வச்சு தான் சிலுவையில் அறிஞ்சாங்க. ஆனால் பேதுரு எப்படி அறிஞ்சாங்க? தலை கீழே வச்சு காலை 2 அப்படி என்ன பண்ணாங்க? அப்படி அவர் சிலுவையில் அறிஞ்சாங்க. அப்போ என்னன்னா அந்த அளவுக்கு தன்னைத்தான் ஒப்பு கொடுத்துட்டாரு. நல்ல ஒரு சீசன். அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நன்மை செய்கிறவராக சுற்றி தெரியணும். அதே 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவான். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லா அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? எல்லா அதிகாரம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த அதிகாரத்தை ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். அதே 3ஆம் வசனம் சொல்லுது, அதிகாரிகள் நற்காரியங்களுக்கு அல்ல. பாருங்க, அதிகாரிகள்லாம் என்ன இல்லை? நல்ல காரியங்களுக்கு இல்லை, துர்காரியங்களுக்கு. அவர்கள் எல்லாம் துர்காரியங்களுக்காக பயங்கரமாய் இருக்கிறார்கள். பயங்கரமாய் இருக்கிறார்கள். அப்படின்னா அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு அல்ல. அவங்களாம் எதுக்கு? அதிகாரிகள் எதுக்குமா? துர்க்கிரியைகளுக்கு துர்க்கிரியைகளுக்கு இருக்கிறார்கள். பயங்கரமா இருக்கிறாங்களாம்.
ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க நீ வேண்டுமானால் எந்த அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்கணும்னா நன்மை செய், நீ என்ன செய்யணும்? நன்மை செய். அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். பாருங்க, புகழ்ச்சி உண்டாகும். அப்போ என்ன நன்மை செய்த? அவனுக்கு போய் என்ன பண்ண? நீங்கள் ஒரு இலை போட்டு சாப்பாடு போட்டது நன்மை செய்தா? நன்மை செய்யணும்னு அர்த்தம் நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அதுதான் நன்மை. அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? நீ நன்மையை செய்யணும்னா அவங்களுக்காக ஜெபிக்கிற பாரு, அதுதான் பெரிய நன்மை. உலகத்திலேயே சிறந்த நன்மை எது? ஜெபம் அப்படின்னு நான் சொல்ல. அங்கே நீங்கள வாசிக்கலாம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார். யாருக்கு மதிக்கல? அந்த அதிகாரிகளுக்கு மதிக்கல. யாரு? தானியேல். ஏன் மதிக்கல? ஜெபம் பண்ணுறவன். ஆனால் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஜெபம் பண்ணுறவங்க மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க? உலக மக்களுக்கெல்லாம் மதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க அதிகாரிகள்லாம் யாருன்னு யாருக்கு தெரியும்? ஜெபம் பண்ணுறதுக்கு தெரியும். அதிகாரிலாம் யார்? தீமைக்கு எப்படி இருக்கிறாங்களாம்? பயங்கரமாக இருக்கிறார்கள். அதனால் உன்னை எப்படி நயங்காட்டி ஏமாத்தினாலும் என்ன பண்ணக்கூடாது? நீ போய் அவங்ககிட்ட உட்காந்திங்கன்னு உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. நான் இது மாதிரி ஊழியம் செய்கிறேன், நான் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நீ சொல்லக்கூடாது. அவங்களுக்குள்ளே என்ன இருக்காது? நன்மை இருக்காது. நீங்கள் போய் சிக்கிடக்கூடாது. அதனால தான் தானியேலுக்குள்ளே எந்த அதிகாரிகள் அவனுக்கு என்ன பண்ணாங்க சொல்லுங்கள், ஜெயிலில் தூக்கி போடணும்னு ஆசைப்பட்டாங்களோ, எந்த அதிகாரம் எழும்பினாங்களோ அதே அதிகாரி தூக்கி ஆண்டவனம் பண்ணார், அவங்கள உள்ளே போட்டார். அதுக்கு என்ன காரணம்? அவர் ஜெபம் பண்ணினே இருந்தார். வாசிங்க அந்த வசனத்தை கம்ப்ளீட் பண்ணுங்க. 6. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படி அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும். பாருங்க, தானியேலுடைய ராஜா என்ன பண்றாரு? எப்படியாவது தானியேல் என்ன செய்யணும்? தப்புவிக்கணும். அப்படின்னா தானியேலுடைய அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு தப்புவிக்க. அல்லேலூயா. அன்றைக்கி தானியேலுக்கு அந்த ராஜா இருந்தார். இன்றைக்கி நமக்கு யார்? யூத ராஜசிங்கம் இருக்கிறார் நம்மை தப்பி வைக்கிறதுக்கு. அதனால் போய் அதில் சிக்கிடுவேன், உன்னை புஷ்மே உள்ளே போட்டுருவாங்க. நீ எங்கே போட்டாலும் ஊழியம் செய்துனே இருக்கணும், எங்கே போட்டாலும் சத்தியத்தை விதைக்கணும். ஜெபிக்கிறவங்களுக்கு எங்கே போட்டாலும் அங்கே ரட்சிக்கப்பட்டுருவாங்க ஜனங்க. அல்லேலூயா. ஜெயிலில் போட்டாலும் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வெளியே வருவாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அங்கே ஒரு ஸ்டாம்ப் அங்கே என்ன பண்ணுறாங்க? ஒரு முத்திரை போடுறாங்க. இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? ஜெபமே பண்ணக்கூடாது. ஆனால் தானியேல் என்ன பண்ணுறாரு? 3 வேளை என்ன பண்ணுறாரு? எங்கே போய் பண்ணுறாரு? அதுவும் எல்லாம் பார்க்குற மாதிரி. பாருங்க அந்த வசனம் வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, பாருங்க பலகணி திறந்திருக்க, அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எங்க போதும்? எங்க ஜெபம் பண்றான்? ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு என்ன வந்துடுச்சு? 144 சட்டம் போட்டிருக்கிறாங்க. சபையே திறக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பா நல்லதாக போச்சு, இந்த மாதம் சர்ச்சையே இல்லை, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுவோம். ஆனால் தானியேல் பாருங்கள், 3 வேளை என்ன பண்ணுறாரு? சட்டம் போட்டாச்சு, ஜெபம் பண்ண கொண்டு போய் உள்ளே தள்ளுறவன்று. ஆனால் 3 வேளையும் அவன் என்ன பண்ணுறாரு? எல்லாருக்கும் முன்னாடி போய் நின்றுன்னு ஜெபம் பண்ணுறான். ஏன் அவன் ஜெபம் பண்ணான் அப்படின்னா, யோசித்து பாருங்கள், நான் பேசுகிற தேவன் உலகத்தை படைத்த தேவன். அல்லேலூயா. அவர் வல்லமை உடையவர், சர்வ வல்லமுடையவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. நான் அவரோடு பேசுகிறத நான் என்னுடைய கனெக்டை கட்டாக மாட்டேன். நீ என்ன தான் சட்டம் போட்டுக்கோ, சட்டத்தை எப்படி வேணால் திருத்து, எனக்கு விரோதமாக எத்தனை சட்டம்னா கொண்டு வா, ஆனால் சட்டத்தை உடைக்கிறது ஜபந்தான். கரங்களை தட்டுங்க, அதுக்காக நல்லா கரங்களை தட்டுங்க. சட்டத்தை உடைக்கிறது எதுனா, ஜெபிக்கிறவங்க சட்டத்தை உடைச்சிடுவாங்க. மாறுதலாக வந்துடும். எஸ்தருக்கு வந்தது மாதிரி. அல்லேலூயா. எஸ்தருடைய காலத்தில் எல்லாம் எப்படி நடந்தது? எல்லாம் மாறுதலாக வந்துச்சு. புரியுங்களா? 3 இரவு 3 பகல் போட்டதுனால இந்த மப்பேடு பகுதி ஃபுல்லாக ரசிக்கப்பட்ட சபைக்குள்ளே வந்துடுவாங்க. புறஜாதிகள் அப்படியே என்ன பண்ணாங்க? லைன் கட்டின்னு வருவாங்க. அற்புதம் தானாக நடக்கும். நீங்கள் எழும்பி நீங்கள் சும்மா உட்கார மாட்டீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு விடுதலை வாங்கி தருவீங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு மேலே உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் மேலே நிரம்பிப்படும். அந்த அபிஷேகம் உங்களே நுகங்களை முறிக்கும். யார் மேலே கை வச்சாலும் கட்டு தானே உடஞ்சிக்கும்.
ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்களை ஜெபிக்கிற வீராங்கனைகளாக, வீரர்களாக, ஜாமக்காரர்களாக, நல்ல யுத்த வீரர்களாக, நல்ல சீசர்களாக சபையில் உருவாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் எந்த அதிகாரிகளுக்கு நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? யாருக்கிட்ட இருக்குது? எல்லா அதிகாரம் யாருக்கிட்டமாக்குது? இயேசுகிட்ட இருக்குது அப்படின்னு 13:1 வாசித்தோம். எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று மத்திய 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கணும். வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யார்கிட்ட வந்தாச்சு? இப்போ யார்கிட்டமா? வானத்திலும் அப்படின்னா வானத்தில் என்ன, சூரியன் நிற்க வைக்க முடியும் அவர் பேரால், நட்சத்திரம் நிற்க வைக்க முடியும், சந்திரனை நிற்க வைக்க முடியும், வானத்தில் வேறு என்ன, மழையை நிற்க வைக்க முடியும், வேறு என்னாகுது வானத்தில், வானசேன ஆவிகளை கட்டி அப்படியே அங்கேயே நிற்க வைக்க முடியும், வேறு என்னாகுது வானத்தில் பனி இருக்குது அதை நிறுத்த வைக்க முடியும், கல் மழை இருக்குது அதை நிறுத்த முடியும், வானத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? இயேசுகிட்ட இருக்குது. அல்லேலூயா. ரெண்டாவது பூமியில் எல்லா அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? பூமியில் எல்லா அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? உங்கள் அதிகாரிகிட்ட இருக்குதா, இயேசுகிட்ட இருக்குதா? எல்லா அதிகாரம் இயேசுகிட்ட இருக்குது. புரியுங்களா? அந்த அதிகாரத்தினுடைய வல்லமை நீ எங்கெல்லாம் போய் நிற்கிறீங்களோ அதிகாரிக்கிட்ட உன்னை யாருமே மிரட்ட முடியாது, உன்னை எதையுமே செய்ய முடியாது. நீ இயேசு மேலே இருக்கிற விசுவாசம் உனக்கு 100 மடங்கு இருந்தால் உன்னை எந்த அதிகாரம் ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. அவன் தான் சோர்ந்து போயிடுவான் தவிர நீங்கள் வளர்ந்துக்கினே போயிடுவீங்க. உன்னை யாராவது எதிர்த்தாங்கன்னா அவங்க நசைங்க போயிடுவாங்க. முடியுமா? முடியாதா? அந்த அளவுக்கு உங்களை ஒரு அபிஷேகம் இருக்குது. ஆனால் அந்த அபிஷேகத்தை எப்படி வச்சுருக்கிறீங்க? அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் அந்த அபிஷேகம் அப்படியே போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொட்டி லீக் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்சி போயிடுது. புரியுங்களா? அப்போ உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ எப்படி இருக்கனா, ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறணும்னா, உன் ஜெப நேரத்தை அதிகப்படுத்தணும்னா நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு நாளெல்லாம் சோமடத்துக்கு ஒரு வழி வஸ்தரங்க, ஒரு இரவு பகலை ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்க, ஜெபம் பண்ணி பாருங்கள். அப்போ நிச்சயமாக ஒரு நாள் உன் குடும்பம் எல்லாம் ஒரு ஊழியக்காரமாக மாறுவாங்க. புரியுங்களா? உன் வீட்டாரெல்லாம் ஊழியக்காரமாக மாறுவாங்க. உங்களுடைய பாஸ்டுடைய கீழே, உங்கள் தலைமை பாஸ்ட் கீழே பல கிளை சபைகள் ஸ்தாபிப்பார். ஏன் ஸ்தாபிப்பார்? நீங்கள் அபிஷேகத்தை பெற்று ஜெபிக்கலாம் மாறிட்டீங்க. ஜெபிக்கிற கையில் எல்லாத்தையும் ஆண்டு கொடுப்பார் கையில். அல்லேலூயா. அதுதான் ஜெபிக்கிறவர்கள் பொய் பேச மாட்டார்கள், பொய் பேசுகிறவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. பொய்யே வராது. ஜெபிக்கிறவங்களுக்கு என்ன வராது? பொய் வராது, பித்தலாட்டம் வராது. அல்லேலூயா. ஒரு ஐயா வந்து இரவும் பகலும் பைபிளை வாசினே இருந்தாராம். ஒரு வாலிபன் போய் கேட்டானா, எப்போ பார்த்தாலும் இந்த பைபிளை வச்சுன்னுக்கிறீங்களா அப்படின்னு. என்னது? எப்போ பார்த்தாலும் பைபிளை வச்சு வாசிக்கிறியாப்பா, அது என்ன தான் உனக்கு அதில் இருக்குது அப்படின்னு கேட்டானா. அப்போ அந்த தம்பியை கூட்டின்னு போய் ஒரு கிணறத்தை காட்டான கிணறு. அந்த கிணற்றுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 100 எலும்பு கூடு இருந்து தான். எத்தனை? 100 எலும்பு கூடு இருந்து தான். நானே என் கையிலே வந்து அப்போ தான் கூட்டணும்னு சொன்னாரா. ஏன் இந்த எலும்பு கூட காட்டுற அப்படின்னு கேட்டால், இந்த வேத கையில் வராத வரைக்கும் நான் என்கிட்ட எவனோ ஒருத்தனை பார்த்தா அடிச்சு அவனை என்ன பண்ணுறேன், எங்கே போட்டுருவேன். இன்றைக்கி இந்த வேத கையில் இருந்தால் தான் நீ தப்பிச்சிட்ட அப்படின்னாரா. அப்போ இந்த வேத எழுத்துக்கள் உனக்குள்ளே வந்துச்சுன்னா நீ ஒரு சாந்த குணமெல்லாம் மாறுற, நீ சமாதானம் பண்ணுகிறா மாறுற, நீ நீதி உள்ளனாக மாறுற. உன் மேலே அநேக ஆண்டவர் உன்ன மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார், உன்னை நோக்கி பார்ப்பார். என் மகள் வந்து ரொம்ப உத்தமையாக இருக்கிறா, பரிசுத்தமாக இருக்கிறா அப்படின்னு. ஏன்னா இந்த வேதம் ஒரு மனசுலேயே பரிசுத்தமாக மாற்றும். இன்றைக்கி நாங்கள் இந்த அளவு வருவதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாங்கள் இல்லை, எங்கள் படிப்பு இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, எதுவுமே கிடையாது. இந்த வேதம் என்னை நடத்தின சொன்னார், இந்த வேதத்தை நீ சுமந்து பாரு, ஒரு நாள் இந்த வேதம் உன்னை பல நாடு சுமந்து போகணும். அல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் மியான்மருக்கு போயிட்டு வந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 3 மாதம் எங்களுக்கு தங்கி இங்கே இருங்க அப்படின்றாங்க. எத்தனை மாதம்? 3 மாதம் தங்கி இங்கே இரு, உனக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பார்க்குறோம். புரியுதுங்களா? 21 நாள் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 21 காரில் ஏறி வந்தோம். எத்தனை காரு? அடிக்கடி ஒரு காரை புக் பண்ணுவாங்க. புரியுங்களா? அங்கே வந்து 2 வீலரே ஓடாது. சிட்டியில் என்ன ஓடாது? 2 வீலரை பார்க்க முடியாது, ஆட்டோக்கள் எதுவுமே இருக்காது, ஒன்லி கார் தான் இருக்கும் அந்த பட்டணத்தில். யோசித்து பாருங்கள். எங்கே போனாலும் அந்த காரில் எங்களை புக் பண்ணுவாங்க. ஒரு காசு நாங்கள் எடுத்து கொடுத்ததில்லை, எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. ஏன்னா சத்தியம் உனக்குள்ளே இருந்தால், ஜெபம் உனக்குள்ளே இருந்தால் கர்த்தரையே உன்னை தூக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார், மேன்மேலும் உன்னை உயர்த்துவார்.
இந்த சத்தியம் உனக்குள்ளே இல்லை, இந்த ஜெபம் ஆவி உனக்குள்ளே இல்லை அப்படின்னா நீ பிச்சை எடுப்ப, கடன் வாங்கின்னு இருப்ப, வறுமையில் இருப்ப, வியாதியில் இருப்ப, அதிகமான குடும்பத்தில் பிரச்சனையோடு இருப்ப. இதுக்கு என்ன காரணம்னா இந்த சத்தியம் இல்லாதனால. அதனால் நம்ம கண்ணு குருடாகுது. அல்லேலூயா. இப்போ வாசிக்கலாம் 6 காரியங்களை குறித்து சீக்கிரமாக நாம் முடிக்க போகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது ஆவிக்குரிய போர் ஆயுதங்களில் முதல் ஆயுதம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் ஏயும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணம் என்னும் தலைசீராவையும் வேதவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசியாக எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பசுத்தவன்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. முதல் ஆயுதம் சத்தியம் என்னும் கச்சை. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அதிக இடத்துல கச்சைன்னு சொல்லுவார் ஆண்டவர். கச்சை என்பது என்ன சொல்லுங்கம்மா? கச்சைனா என்ன? யாருக்கு தெரியும்? கச்சை என்பது பெல்ட்டு. அல்லேலூயா. இந்த பெல்ட்டு இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஒரு போர் சேவகனுக்கு நீ பெல்ட்டு கட்டலைன்னா என்ன பண்ண முடியாது? சரியாக நடக்க முடியாது, ஓட முடியாது, எதையும் செய்ய முடியாது. அதே போல் இந்த பெல்ட்டு கட்டும் போது இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டில் என்னென்ன வருதுன்னா பட்டயம் வரும், ஒரு துப்பாக்கி வரும், அதுக்கு பிறகு என்ன வரும்? அதில் ஒரு பெரிய பேகு வரும், அதில் உன்னுடைய சாமான்கள் இருக்கும். 3 நாளைக்கு ஏற்ற சாமான்லாம் அந்த பேக்கில் இருக்கும். எல்லா வஸ்திரம்லாம் பின்னாடி கட்டியிருப்பாங்க. எல்லாமே அதுக்குள்ளே வரும். அதுக்கு பிறகு அந்த துப்பாக்கியினுடைய ரவுண்டு எல்லாமே அதையும் வரும். இந்த பெல்ட்டு எல்லாத்தையும் தாங்கிறது. அல்லேலூயா. அப்போது கச்சை என்ன பண்ணியிருக்கிறோம்? சத்தியம் என்னும் கச்சை. என்னது? அப்போ சத்தியத்தை நீங்கள் அறிந்தவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியனா என்ன? பிதாவாகிய சத்தியமாக இருக்கிறான்று ஏசாயா 65:13 வாசிக்கிறோம். வாசிங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியா இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமா இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சினாலே கம்பீரிப்பார்கள், நீங்களோ மனநோவினால் அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாய் பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறு நாமத்தை தரிப்பார். அதனால பூமியில தன்னை ஆசீர்வதிக்கிறவன் பாருங்க, பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். சத்திய தேவனுக்குள் ஆசீர்வதிக்கணும். யார் மேல? ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிக்கணும்? சத்திய தேவனுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். அடுத்தது பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். சத்திய தேவனுக்குள் ஆணையிட வேண்டும். அடுத்தது முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. போதும். அல்லேலூயா. அப்படி சத்தியம் பண்ணும்போது சத்தியத்தினால தான் நம்முடைய தேவன் யாரு? சத்தியத்தினால ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அப்போ சத்தியத்துக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? சத்தியம் வேறு, உண்மை வேற, ரெண்டுமே ஒன்று தானா ஐயா? சத்தியம் உண்மை ரெண்டு ஒன்றா வேறு வேறவா? ஒன்று தான். அல்லேலூயா. ஒன்று தானம்மா? ஒன்று தான். நீங்கம்மா? சத்தியமும் உண்மையும் ஒன்றா இல்லை தனித்தனியா? ஒன்று தான். அல்ல சொல்கிறார் ஐயா, கரெக்டாக சொல்கிறாரு. சத்தியம் வேறு, உண்மை வேறு. அல்லேலூயா. அதிகாலையில் நீங்கள் போய் கடலை பாருங்கள். கடல் தண்ணி எப்படி இருக்கும்? சிகப்பு கலரில் இருக்கும். என்ன கலர்? சிவப்பு நிறமாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் கொண்டு போகிறீங்க, வாங்க நான் ரத்தம் போல் என் தண்ணி இருக்குது. என்ன இருக்கும்? சூரிய வெளிச்சம் அதில் படும்போது எப்படி இருக்கும்? ரத்தம் மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் பார்க்குறீங்க. என்னடா இது தண்ணி ரெட் கலரில் இருக்குதே, சிவப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு 2 பேர் கொண்டு போய் நீங்கள் 12 மணிக்கு காட்டினீங்கன்னா தண்ணி என்ன கலர் இருக்கும்? ப்ளூ கலராக மாறிடுது. அப்போ காலையில் அவங்க சொன்னாங்களே, அது உண்மை இல்லையா? உண்மை தான். ஆனால் உண்மை என்ன பண்ணிச்சு? டைமோட மாறுது. 12 மணிக்கு போனால் ப்ளூவில் இருக்குது. சரி, 2 பேரும் கொண்டு வாங்க தண்ணி ப்ளூவில் இருக்குது கொண்டு நைட்டு நாளைக்கு கரெக்டாக 6 மணிக்கு காட்டுறாங்க. அப்போ தண்ணி கருப்பாக மாறிடுச்சு. ஏன் மாறிச்சு? அந்த நேரம் என்ன பண்ணுது? டைமுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ காலையில் சொன்னது உண்மை தான், மத்தியானம் சொன்னது உண்மை தான், ஆனால் எதவு சொன்ன உண்மை தான். ஆனால் உண்மை என்ன பண்ணுது?
அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதே போல் ஏன் சத்தியம் மாறல? கடலில் ஏன் சத்தியம் மாறல? கடலுக்குள்ளே நீங்கள் தண்ணியை பார்த்தீங்க, 3 வேலையும் ரெட்டு பார்த்தீங்க, ப்ளூ பார்த்தீங்க, பிளாக் பார்த்தீங்க. ஆனால் அங்கே சத்தியம் என்ன மாறல? சொல்லுங்கள், தெரியுதா? நான் சொல்கிற புரியுதுங்களா? காலையில் சூரியன் அது மேலே உதிக்கும் போது ரெட்டாக இருந்தது. மத்தியானம் பார்த்தீங்கன்னா சூரியன் சென்டர் பகுதியில் போச்சு, அதனால் புழுவாக மாறினது. சூரியன் மறையும் போது கருப்பாக மாறிச்சு. ஆனால் என்ன மாறல? சத்தியம் மட்டும் அதில் மாறல. அப்படின்னா என்ன? காலையில் ரெட்டாக இருக்கும்போது தண்ணி உப்பு தான், புழுவாக இருக்கும்போது உப்பு தான், கருப்பாக இருக்கும்போது உப்பு தான். அதுதான் சத்தியம். என்னது? இயேசு ஒரு நாள் மாறவே மாட்டார், எல்லாம் மாறிடுவோம். அப்போ ஒரு சத்தியவனா நீங்கள் தான், நீங்கள் மாறவே மாட்டீங்க. அதை ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ சத்தியத்துக்கு உண்மைக்கு அதனால தான் இயேசு சத்தியம். பிளாத் சொல்கிறாரு 18:38, யோவான் 18:38, 37 கூட வாசிக்கலாம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்கிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். பாருங்க, இயேசு எதுக்கு பிறந்தாரு? இந்த உலகத்துக்கு இயேசு எதுக்கு பிறந்தாரு? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தார். நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், நல்லது தான். ஆனால் அது எதுக்கு பிறந்தாருன்னு நிறைய பேர் தெரியாது, நம்ம பிறந்த நாள் கொண்டாண்டு கொடுக்குறோம். அல்ல இல்லையா? நீங்கள் சத்தியம். அப்புறம் அடுத்த வருஷம் சொல்கிறா பாருங்க, என்ன சொல்கிறாரு? இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். பாருங்க, எதுக்காக வந்தாரு? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்ததுக்காக தான் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். பாருங்க, சத்தியவானா நீ இருந்தால் தான் அன்றைக்கி ஒரு நாள் உனக்கு சத்தம் கேட்கும். நீ என்னைக்கு சத்தியவானா மாறுவே? உண்மையானா இருக்கிற, ஆனால் என்ன மாறி இருக்கணும்? சத்தியவானா மாறணுமே. அல்லேலூயா. நீ சத்தியவானா ஆயிட்டனா ஆண்டோட சத்தம் என்னன்னு தெரிஞ்சிடும். இன்றைக்கி உன்னால் என்ன பண்ண முடியல? ஆண்டோடைய சத்தத்தை சில இடத்துல புரிஞ்சு கொள்ளவே முடியல. நீ சத்தியவானா மாறணும். இயேசு பாருங்கள், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அப்போ நீ சத்தியவானா இருந்தால் தான் அவன் சத்தத்தை கேட்க முடியும். அப்போ இந்த வேதம் சத்தியம். வேதம் என்னது? சத்தியம். வாசிங்க, மல்லிகை 2:6. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் இருந்து திருப்பினான். அல்லேலூயா. சத்திய வேதம் எங்க இருக்கணும்? எல்லாரும் வாயில் இருக்கணும். புரியுங்களா? சத்திய வேதனை என்ன? சத்திய வேதம் சொல்கிறாரு. வேதனை என்ன? வேதம் என்றால் 66 புத்தகம், வார்த்தை கிடையாது. வார்த்தை என்பது 2 அல்லது 3 எழுத்து எங்கே இணைக்கப்படுது, அதை ஒரு வார்த்தை. இது 2 எழுத்துல இருக்குது பைபிள். நீன்றதுக்கு எத்தனை எழுத்து வேணும்? நீக்கு 2 எழுத்து வேணும். நான் போட்டு தான் நீ போட முடியும். அப்போ அது நீனாவே என்ன பண்ணுது? ஒரு கேரக்டரை குறிக்குது. நான்னா ஒரு கேரக்டர் குறிக்கலை. புரியுதா? நான் சொன்னால் அதுக்கு அர்த்தம் இல்லை. அது மேலே ஒரு சுழி போட்டேன்னா ஆயிடுது. நீன்றது இப்படி யாரும் இப்படி கை நீட்டி பார்த்து ஒரு பெரிய ஆள் வராரு, நீ அப்படின்னு சொன்னால் அவருக்கு எவ்வளோ கோபம் வரும். ஆனால் அந்த எழுத்து எவ்வளோ இருக்குது? இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லி பாருங்கள், யாருக்குன்னா எவ்வளோ கோவப்படுவார். நம்ம உங்கள் எஜமான போய் நீன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ நீன்றது 2 எழுத்து. ஆனால் வேதம் 2 எழுத்துல இருக்குது, ஒரு வார்த்தையில் இருக்குது. நம்ம என்ன கேட்டோம்? வேதனா வார்த்தைன்றோம், வார்த்தைனா சத்தியம் வசனன்றோம். வசனம் என்பது 2 அல்லது 3 வார்த்தை எங்கே ஜோடிக்கப்படுகிறதோ அது ஒரு வசனம். 2 எழுத்து அல்லது 3 எழுத்து இணைக்கப்படுகிற இடத்துல அது ஒரு வார்த்தை. 2 வார்த்தை அல்லது 3 வார்த்தை எங்கே ஜோடிக்கப்படுகிறதோ அது ஒரு வசனம். 2 அல்லது 3 வசனம் ஜோடிக்கப்படுகிற இடத்துல அது ஒரு அதிகாரம். 2 அல்லது 3 அதிகாரம் ஜோடிக்கப்படுகிற இடத்துல அது ஒரு புத்தகம். புரியுங்களா? அது மாதிரி 66 புத்தகம் சேர்ந்தது ஒரு வேதம். அந்த வேதம் எங்கே இருக்கணுமா? உன் வாயில் இருக்கணும். வேதம் 66 புத்தகம் வாயில் இருக்கணும். கையில் வச்சுருக்கிறது பெருசு இல்லை. அல்லேலூயா. வேதம் எப்படி வந்துடணும்? தினந்தோறும் அது அதிகாலை எழுந்து ஒரு 5 வருஷம் உனக்கு டைம் கொடுக்குறாரு. சபையில் ஒரு 10 வருஷம் கொடுக்குறாரு, 15 வருஷம் கொடுக்குறாரு. அந்த வேதத்தை இரவும் பகலும் வாஸ்து வார்த்தை என்ன பண்ணணும்? வாயில் வந்துடணும். ஏன் வரணும்? சத்திய வேதம் உங்களுடைய வாயில் இறக்க வேண்டும். அநியாயம் காணப்படவில்லை. பாருங்க, சத்திய வேதம் உனக்குள்ள இருந்தா உனக்குள்ள யாதொரு அநியாயம் இருக்காது. நீ அநியாயம் செய்யவே மாட்டேன். இன்னைக்கு வேதம் இல்லைன்னா தான் நம்ம அநியாயம் செய்கிறோம். சத்திய வேதம் வாயில் இருந்தது, அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானம் யதார்த்தமாய் சஞ்சரித்து பாருங்க, எல்லாரும் சமாதானத்தை நடத்துகிறவனா காணப்படுகிறான். அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். அநேகரை அக்கிரமத்தை திருப்புவான்.
நீங்கள் போய் யாருக்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவோம், அக்கிரமத்தில் வெளியே வந்துடுவாங்க. அக்கிரமக்காரங்களை திருப்பக்கூடிய வல்லமை யாருக்கிட்ட தான்? சத்திய வேதம் யாருடைய வாயில் இருக்குதோ. புரியுங்களா? நம்ம வாயில் வந்து ஆண்டவர் வசனத்தை என்ன இருக்குமா இல்லையா? சொல்லுங்கம்மா. அதை இரவும் பகலில் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த சத்தியத்தை வேதமாக மாற்றணும். இல்லையா? ஃபஸ்ட்டு வேதம் தான் சத்தியம். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறார் ஆண்டவர்? சத்தியம்தான் வேதம். அல்லேலூயா. அதே சங்கீதம் 119:40 சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும் உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் காத்திருக்கிறேன். என்ன சொல்றார் ஆண்டவரே? சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதே. சத்திய வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சத்திய வசனம் எங்க இருக்கணுமா? என் வாயினின் வாயில் இருக்கணும். சத்திய வேதம் இருந்தது. இப்போ என்ன இருக்கணும்? சத்திய வசனம் இருக்கணும். சத்திய வசனம் எங்கே இருக்கணும்? உன்னுடைய வாயில் இருந்தால் என்ன பண்ண முடியும்? யாராலும் ஒன்றுமே உன்னால் என்ன பண்ண முடியாது, மீனான காரியங்கள் எதுவும் செயல்படுத்த முடியாது. அல்லேலூயா. அந்த சத்திய வேதம், சத்திய வேதம், சத்திய வசனம் எங்கே இருக்கணும்? வாயில் இருக்கணும். இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசிங்க. அதே சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சங்கீதம் 119 வாசிக்கலாம். 142. உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். பாருங்க, அங்கே சத்திய வேதம் சொன்னார் வாயில் இருக்கணும்னு. இங்கே தான் என்ன சொல்கிறாரு? வேதம் சத்தியமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் என்ன மாறுது? சத்தியமாக மாறுது. வேதம் வந்து உன் இருதயத்துக்குள்ளே போகணும். இருதயத்தில் வேதம் நிரப்பப்படும் போது உன் வாயில் அது சத்திய வேதமாக மாறிடுது. என்ன மாறுது? இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்போ இந்த வேதத்தை உள்ளே கொண்டு போது அது சத்தியமாக மாறி சத்திய வேதம் வாயில் வர ஆரம்பிச்சிருது. இப்போ நீ பேசும்போதெல்லாம் என்ன பேசுகிற? அரிசி சோறு ஆக்கிறோமா, சோறு அரிசி ஆக்கிறோமா? அரிசி தான் சோறு ஆக்கிறோம். அப்போ அரிசிக்கும் சோறுக்கு வித்தியாசங்கதே இல்லையா? என்ன வித்தியாசம்? அரிசிக்கும் சோறுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அரிசிக்கும் சோறுக்கு என்ன வித்தியாசம்னா, அரிசி நீங்கள் சாப்பிட்டா பலவீனம் வந்துடும். ஆனால் சோறை சாப்பிட்டா வசனம் மட்டும் நீங்கள் வாசித்திருந்தால் பலவீனப்படுவீங்க. ஆனால் நீங்கள் சத்தியத்தை இருந்தால் அது ஒன்று விடுதலை ஆக்கினே இருக்கும். அப்போ வசனத்தை சத்தியமாக மாற்றுற வேலை தான் நம்மக்கிட்ட கொடுத்தாரு. அதனால தான் நமக்கு ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? நமக்குள்ளே வந்து அந்த வசனத்தை சத்தியமாக மாற்றுகிறாரு. அல்லேலூயா. அதனால தான் நம்ம இங்கே வாசித்தோம். வேதம் தான் சத்தியம். ஆனால் அந்த சத்திய வேதம் வாயில் நமக்கு வந்துடணும். புரியல? வசனம் தான் விதை. அப்போது சத்தியம்தான் என்னது? கனி. என்னது? விதை தான் வசனம். வாசிங்க லூக்கா 8:11. அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். இப்போ பைபிள் இருக்கிற எல்லாமே ஒரு விதை போல் இருக்கும். என்னது? இந்த பைபிள் ஃபுல்லாக விதை தான். புரியுங்களா? இந்த விதை என்ன செய்யணும்? நம்ம எடுத்து இருதயத்தில் வைத்து அதை தியானிக்கும் போது என்ன மாறிடுது? கனியாக மாறுது. அப்போது நீ என்ன விதை போடுறியோ அந்த விதை வெளிப்படுது. புரியுங்களா? எந்த வார்த்தையத்தை உள்ளே வைக்கிறியோ, இப்போ கோபன்ற ஒரு வார்த்தையத்தை நீ உள்ளே வச்சுன்னு இருந்தால் என்ன உண்டாகும்? அடிக்கடிக்கு என்ன பண்ணும்? கோபம் வந்துனே இருக்கும் வெளியோ. ஆனால் அதே இடத்துல சாந்தன்ற ஒரு வார்த்தை வச்சு நீங்கள் தியானம் பண்ண என்ன உண்டாகும்? சாந்தம் உண்டாகும். நீ எதை எடுத்து வைக்கிறேன்னு யாருக்கு தெரியணும்? ஐயா, உன் பாக்கெட்டில் பணம் வைக்கும்போது எப்படி வைக்கிறோம்? ₹1 தான் மேலே அப்படி போட்டுனே போவோம். அதே ₹1,00,000 தான் எப்படி இருக்கிறோம்? ₹1,00,000 எடுத்துன்னு போகும்போது அப்படியே என்ன பண்ணுவோம்? ஒரு உணர்வு உள்ளவளாக கொண்டு போவோம். அதை எப்படியோ திருடுவான்னு. அது மாதிரி ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, உனக்குள் வந்து வார்த்தை எடுத்து எங்கே வைக்கணும்? உன் இருதயத்தில் கொண்டு போகணும். புரியுங்களா? அப்போ அந்த வார்த்தை இருதயத்தில் போய் என்ன பண்ணுது? விதையாக இருதயத்தில் போடுறீங்க. அங்கே தான் தியானம் உண்டாகுது. சங்கீதம் 39:3 வாசிக்கிறோம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா. அங்கே என்ன சொல்றாரு? என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் என்ன உண்டாகுது? அக்கினி மூண்டது. அக்னி மூண்டது. அப்போ தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுது? தானவே அக்னி உள்ள என்ன பண்ணுது? ஏன் அக்னி வருது உள்ள? தியானம் வந்து வசனம் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டீங்க. ஏன் அக்னி அங்கே வருது? அக்னியாக வருது நாங்கள் ஐயா வசனம் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டீங்க. ஏன் அக்னி இப்போ வெளிப்படுது? தியானிக்கும் போது ஒரு விறகு கொண்டு போயிட்டு அடுப்பில் வைக்கிறீங்க. கொண்டாடுறதுக்கு என்ன வருது? அதான் அக்னி வருதா இல்லையா? அப்போ அந்த விறகுலேயே அக்னி வரும்போது வார்த்தையில் அக்னி வருமா வராதா?
வாசிங்க அந்த வசனத்தை. எரேமியா 23:29. என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ. பாருங்க, என் வார்த்தை என்னன்னா, என்னன்றது பிதா, வார்த்தை என்பது இயேசு, அக்னி என்பது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. என் வார்த்தை அக்னி. எப்படி வராங்க பாருங்க, என் வார்த்தை அக்கினியை போலும். அக்னி போல. அப்போ அந்த வார்த்தை யாரு? இயேசு பிதா நிற்கிறாரு. அவர் வாயில் என்ன இருக்குது? இயேசுடைய வார்த்தை இருக்குது. இயேசு தான் வார்த்தையை வெளிப்படுறாரு. அந்த வார்த்தை ஒருத்தருக்குள்ளே போகும்போது அக்னி மூண்டுது. அக்னி இருதயத்தில் எரியும் போது என்ன நடக்கும்? ஒருத்தருடைய இருதயத்தில் அக்னியாக எரியுதுன்னா அங்கே என்ன நடக்குமா? உள்ளகிற பாவனா சாம்பலாயிடும், ஓடாது, எரிச்சிடும். ஏன்னா என் வார்த்தை அக்னியாகுது. ஏன் இப்போ வார்த்தை உள்ளே போனதுக்கு பிசாசு என்ன பண்ணுறான்? மத்தேயு 13:19 படி, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இதயத்தில் விதைக்கப்பட்டதை அவனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த ராஜ்யத்தின் வசனத்தை அவன் பறித்து கொள்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த வார்த்தை அவன் தியானம் பண்ணிட்டானா அவனுக்குள்ள சுபாவம் அழிஞ்சிடும். நம்ம வார்த்தை கேட்குறோம், தியானிக்கிறது இல்லை. ஏன் தியானிக்கிறதுனா, அப்படி ஒரு தியானிக்கிற பழக்கம் நமக்கு இல்லை. அதனால் பிசாசுக்கு கொண்டாட்டமாக இருக்குது. அல்லேலூயா. நம்ம அவருடைய வார்த்தை இருதயத்தில் வந்தவருக்கு நம்ம வேலை என்ன? உன் கையில் வந்து ஆப்பிள் கொடுத்துட்டா உன் வேலை என்னப்பா? ஆப்பிளை கையில் கொடுத்துட்டாங்க, உடனே சாப்பிட்ணும். ஏன் சாப்பிட்ணும்? அதில் ஒரு பெலன் இருக்குது. அந்த ஆப்பிள் என்ன இருக்குது? ஒரு பெலன் இருக்குது. அந்த பெலன் உன் சரீரத்தில் வரணும், ரத்தத்தில் கலக்குது. உடனே ரத்தம் என்ன பண்ணுது? பெலன் அடைகிறது. அப்போது அந்த ஆப்பிளுக்கே அந்த பெலன் இருக்குது. ஆப்பிள் எங்கேருந்து வந்தது? ஒரு மரத்துலேருந்து வந்தது. அந்த மரம் எங்கேருந்து வந்தது? ஒரு விதையிலேருந்து வந்தது. அந்த விதை எங்கேருந்து வந்தது? ஆண்டோடைய வாயில் வார்த்தையாக இருந்தது. ஆப்பிள் என்ற எண்ணெய் யாருக்கிட்ட இருந்தது? மனசில் இருந்தது. இந்த மாதிரி என் பிள்ளைகளுக்கு ஆப்பிள் ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்போது ஆப்பிள் என்ற வார்த்தை பேசினார். பூமியில் என்ன உண்டாச்சு? அப்போது அவருடைய வாயிலேருந்து வார்த்தைக்கு ஆப்பிள் உண்டாகுதுன்னா அதே வார்த்தை நம்ம விழுங்கி ஒரு சுபாவம் போக மாட்டேங்குது. ஏன்னா பிசாசு அந்த வார்த்தையை திருடிடுறான். ஏன்னா நம்ம தியானிக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? டைம் இல்லை. தியானிக்கிறதுக்கு என்ன இல்லைம்மா? ஒரு அதிகாரத்தை எடுத்து தியானம் பண்ணனா எவ்வளோ நேரம் ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் 40 நிமிஷம் 3 ஹவர் ஆகும். ஆனால் அந்த 3 ஹவர் நீ கொடுத்தா உன் ஆவிக்குரிய ஜீவன் வளராதா? வளரும். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல? 3 ஹவர் எப்படா உட்காருது பைபிளில் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறதில்ல. இந்த வேலைலாம் பாஸ்ட் ஐயாக்கு மட்டும்தான். அவர் தியானம் பண்ணிக்கிட்டோம், நான் கேட்குறாள். அல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாம் நல்லா தட்டுங்க கரத்தை. அப்போ ஆண்டோடைய வார்த்தையில் பிசாசு ரொம்ப கவனமாக இருப்பான். என்ன செய்வான்? பிசாசு எப்பவுமே எவ்வளோ சத்தியங்கள் பேசி இன்னும் நம்முடைய விசுவாசிகள் மோசமாக இருக்கிறாங்க. ஆனால் விசுவாசி சீசனாக மாறி இருக்கணும். ஏன் மாற முடியல? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த வசனத்தை பிசாசனமாக அவங்க இருதயத்திலேருந்து எடுத்ததுனால அந்த விசுவாசியால் என்ன பண்ண முடியல? சத்தியம் இல்லாதனால, கனி இல்லைனால ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. உன்னை இதை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்பா சொல்கிறதான பிள்ளை என்ன பண்ணியிருக்கணும்? கேட்டிருக்கணும். அப்போ தான் வாங்கி தருவாங்க, தானே வாங்கி தருவாங்க. என் பிள்ளைக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கே தெரியும். நீங்கள் கேட்டால் வாங்கி தருவீங்க. அதே போல் உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அவருடைய வார்த்தை உனக்குள்ளே இருதயத்தில் போய் உன் சுபாவம் மறையாதனால தான் உன்னுடைய ஆசீர்வாதம் அப்படியே தடுத்து நின்றுது. அந்த ஆசீர்வாதத்தை நீ அனுதினம் பெற்றுக்கொள்ளனா கர்த்தர் தினந்தோறும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அது சொன்னவர் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த சத்தியம் உனக்குள்ளே எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? வாசிங்க அந்த வசனத்தை. 24:32 லூக்கா. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொளிந்து விட்டு எரியவில்லையே என்று. வேத வாக்கியங்களை விளங்கி காட்டின போது, விளங்கினா என்ன? விளக்கி காட்டின போது. உங்களுக்கு சொல்லித்தரம் பாருங்க. அப்படி விளக்கி காட்டும் போது என்ன ஆகுது? நம்முடைய இருதயம் என்ன ஆகுது? நமக்குள்ளே கொளிந்து விட்டு எரியுமா? அப்போ இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சா ஆண்டவர் சொன்ன பூமியின் மேல் அக்னி போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும். அப்போ பூமினா என்னம்மா?
பூமியின் மேலே சும்மா அக்னி போட்டுனா பிரயோஜனம்? பூமியின் மேல் அக்னி போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும். புரியுங்களா? அப்போ பூமினா என்ன? சத்தியம் பூமியிலே முளைத்து எழும்புன்றாரு. என்னது சத்தியம்? பூமியில் சங்கீதத்தில் சொல்கிறார்ல, சத்தியம் எங்கே முளைக்குமா? பூமியில் முளைக்குமா? எங்கே இருக்குது வசனம் அது? சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார்ல, சங்கீதம் 85:11. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். பாருங்க, சத்தியம் எங்கேருந்து முளைக்கும்? பூமியிலிருந்து முளைக்கும். பூமியிலிருந்து முளைக்கும். நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். நீதி எங்கேருந்து வருது? வானத்திலிருந்து தாழ பார்க்கும். அப்போ சத்தியம் பூமியிலிருந்து எப்படி முளைக்கும்? பூமியில் உண்டாகப்பட்ட மண்ணினால் உண்டாகப்பட்ட மரியாளுக்குள்ள சத்தியம் என்ன பண்ணுது? பிறக்குது. அல்லேலூயா. இயேசு எங்கேருந்து பிறக்கிறாரு? எங்கே பிறக்கிறாமா? மரியாளுக்குள்ளேருந்து வெளியே வராரு. அங்கே தான் முளைக்குது. அப்போ பூமி என்பது பூமியினால் மண்ணினால் உருவாகப்பட்ட மரியாள். மரியாள் எங்கேருந்து உருவாகப்பட்டாங்க? ஸ்பெஷலாக உருவாகப்பட்டாங்களா? எங்கேருந்து உருவாகப்பட்டாங்க? மண்ணினால் உருவாகப்பட்ட ஆதாமுக்குள்ள தான் அந்த அம்மா வந்தாங்க. அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம வாஸ்தவம் அந்த வசனம் என்ன? சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். அது அங்கே ஃபஸ்ட்டு சொன்னேன் இதுக்கு முன்னாடி. பூமியிலே, அப்போ பூமியில் வெறுமா ஒருமையான பூமியில் அக்னி போடுவாரா? அப்போ பூமி என்பது மனுஷன தேவன் பூமியின் மண்ணினால் உருவாக்குறாரு. அந்த மண்ணினுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு இருதயம் இருக்குது. அந்த இருதயம் என்ன பண்ணோம்? கொழுந்து விட்டு எரியணும்னா அவர் மரித்து உயிர்த்தேர்ந்து முதல்ல அவங்ககிட்ட பேசுகிறாரு, வசனத்தை விலைக்கு காட்டின போது. வாசிங்க அந்த வசனத்தை, லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்களை என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீ அந்நியரா இருக்கிறீரோ என்றான். பாருங்க, அந்த கிளையோப்பா என்பவன் கேட்குறாரு இயேசுவை பார்த்து. இயேசு மரித்து உயிர்த்தேர்ந்து ஃபஸ்ட்டு அவங்களோட வராரு, நடந்து வராரு. இப்போ இயேசு வந்து கூடவே நடந்து வரும்போது இயேசு என்ன சொல்கிறாங்க? நீ ஒரு அந்நியனாக இருக்கிறாயே, உனக்கு நடந்ததெல்லாம் தெரியாதுன்னு கேட்குறாங்க. இப்போ இயேசுவே பார்த்து என்ன பேசுகிறாங்க? நீங்கள் இயேசுவை பார்க்கணும், ஆனால் இயேசு கூட பேசிதான் இருப்பார் டீன்னு தரும். ஆனால் இயேசு தான் பேசுகிறான்னு உனக்கு ஏன் தெரியல? அப்படின்னா இவங்களுடைய கண் மறைக்கப்பட்டது போல் நம்முடைய கண்களை இங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால் இயேசு தான் பேசுகிறார், யார் பேச நமக்கே தெரியல. நம்ம நினைக்க எப்போ தான் முடியும் மீட்டிங்கு, நம்ம எப்போ தான் வீட்டுக்கு போய் தூங்குறது இல்லை? எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? நம்ம ஆண்டோடைய வார்த்தை நீங்கள் கேட்க கேட்க உங்களுடைய இருதயம் அக்னினால் என்ன பண்ணும்? கொழுந்து விட்டு எரியணும். புரியுங்களா? யார் பேசுகிறான்னு கண்டுபிடிக்கணும். சத்தியம் கேட்க கிடைக்காத பஞ்சங்கள் வரப்போகிறது. அன்றைக்கி வசனத்துக்கு நீ போய் உட்காந்தாலும் கேட்காது, யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அது பஞ்சம் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறது. இன்றைக்கி நீ பார்த்து யூடியூப்பில் பார்க்குற வசனத்தில் என்ன இல்லை? வெளிப்பாடு இல்லாத வசனங்கள். அல்லேலூயா. எவ்வளோ கேட்டாலும் ஆத்ம திருப்தி அடையாததுக்கு என்ன காரணம்? நீ உட்காந்து இரவு பகலும் தியானம் பண்ணால் தான் உன் இருதயம் என்ன பண்ணோம்? கொழுந்து விட்டு எரியும். இது ஏன் தியானம் பண்ண முடியல சொல்லுங்கம்மா? யூடியூப்பில் ஒருத்தர் பிரியாணி செய்கிறாங்க, அதை செய்யும் போது வயிறு ரொம்பவும் நிரம்பாதாம்மா? நிரம்பாது. அதே போல் தான் யூடியூப்பில் எவ்வளோ மெசேஜ் கேட்டாலும் உன் ஆத்மா நிரம்பாது. நீ எடுத்து வேதத்தை உட்காந்து நீங்களே அந்த அதிகாரத்தை எடுத்து உட்கார்ந்து அதிகாலையில் என்னை தேடுகிறவன், அதிகாலை அதை தியானம் பண்ணுகிறவன், அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தருவான். நீ மேயாத இந்த சத்தியத்தை நீ இரவும் பகலும் அதை தியானிக்காமல் எப்படி கனி கொடுக்க முடியுமா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வேதத்தை எடுத்து உட்கார வந்து அதில் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் உட்காந்து எழுதி அதை தியானிக்க வேண்டியது அவசியம். புரியுங்களா? சத்தியத்தை என்ன பண்ணணுமா? பூமியில் குடியிருந்து சத்தியத்தை மேயணும். நீ தான் வாசிக்கணும், நீ தான் தேடணும், நீ தான் தியானிக்கணும். டைரெக்டாக மெசேஜ் வரும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த மெசேஜ் கேட்குறேன், ஆனால் இது கொஞ்ச நேரம் தான் நிற்கும் உங்களை, அப்புறம் போகும்போது அதை விட்டுருவீங்க. ஆனால் நீங்கள் போய் உட்காந்து எடுக்கிறீங்க பாருங்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் எடுக்கும்போது அப்படியே நீங்கள் நான் மனசில் கொண்டு நீங்கள் நினைக்கும் போது அந்த வெளிப்பாடெல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. அதனால தான் கடைசியாக ஒரு வசனத்தை வாசி முடிக்கிறோம். நெகேமியா 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து, பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எப்படி வாசிக்கிறாங்க? தீர்க்கமாக வாசித்து, ஃபர்ஸ்ட் தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி, இரண்டாவது அர்த்தம் சொல்லி, வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். வாசித்ததை அவர்களுக்கு என்ன பண்றாங்க? விளங்க பண்ணினார்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தீர்க்கமா வாசிக்கிறோம், ரெண்டாவது வாசித்ததுக்கு அர்த்தம் சொல்றோம், மூணாவது விளங்க பண்றோம்,
4வது நீங்கள் என்ன செய்வீங்க? 10 வருஷத்தில் ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபொழுது அழுதபடியால். பாருங்க, ஏன் அழறாங்கன்னா மனம் கசந்து. இன்னைக்கு நாங்கள் ஒரு சர்ச்சில் போனோம், சில சகோதரிகளை ஓன்னு அழுதாங்க. ஐயா, இந்த மாதிரி சத்தியத்தை நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்குது, என் ஆவியில் இன்றைக்கி நான் நிறைய உணர்ந்துட்டேன். அந்த வசனத்தை நான் பேசி முடிச்சிட்டு பிறகு எத்தனை பேர் பரலோகத்துக்கு போன கை தூக்கினோட யாரும் தூக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி பரிசுத்தமான ஜீவியம் இல்லை. புரியுதுங்களா? நம்ம ஜபத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம இன்னும் வளரணும், ஜபத்தில் இன்னும் சத்தியத்தில் வளரணும், ஆவியில் வளரணும். உன் ஆத்மா வரைக்கும் ஆயத்தமாக்கணும். வரைக்கும் ஆத்மா தான் பரலோகம் போகும். ஆத்மாவில் நீங்கள் பல விதமான பிரச்சனை வச்சுருந்தீங்கன்னா போகாது. போமாமா? பிரச்சனை இங்கேருந்து ஆலயத்துலேருந்து இந்த பிரச்சனை எடுக்கணுமா, இல்லை அந்த பிரச்சனை பரலோகத்தில் போன பிறகு எடுக்கணுமா? ஆலயத்தில் தான் உனக்கு வேதம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் இறங்கி இருக்கிறாரு. 3வது மெய்ப்பன் கண்காணி இருக்கிறாரு. 4வது என்ன இருக்குது? இயேசு ரத்தம் இருக்கிறது. 5வது என்ன இருக்குது? ஆலயம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 5 காரியங்களை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? 3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷம் ஆலயத்தில் உட்காந்து அவர் வருகைக்கு ஆயத்தமாகணும். ஆத்மா பரிசுத்தமாக இல்லை அப்படின்னா வருகைக்கு போகாது, இலைப்பாறுக்கில் போகாது. புரியுங்களா? ஐயோ, என் ஆத்மாவுக்கு நான் பைபிள் என்ன பண்ணேன், அதுதான் ஆண்டு சொன்னேன், உன் ஆத்மா வாடுகிறது போல நீ எல்லாத்தையும் சுகமாக இருக்கிறனா உன் ஆத்மா வாழ்ந்தாதான். ஏன்னா ஆத்மா தான் என்னது? நம்மளை இயக்க வைக்கிறது எது, நம்மளை நடத்துறது எது அப்படின்னா ஆத்மா தான் நம்மளை நடத்துது. நீ ஒரு இடத்துல போகாத என்று சொல்கிறது எதுவா? முதல்ல உன் ஆத்மாவில் மனசில் வந்த பிறகு தான் சரீரம் வேலை செய்யும். சரீரம் தானாக வேலை செய்யாது. செய்யுமா? இந்த கையை தூக்கணுன்னா ஆத்மா உள்ளே இருந்தால் தான் தூக்கும். அதனால தான் ஒருத்தர் ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னா அவங்க என்ன மாறுறாங்க? கோமா ஸ்டேஜாக போயிடுறாங்க. அப்போ அந்த ஆத்மா வெளியே பண்ண கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. அந்த கண்ணு தந்ததே இருக்கும், உயிரே இருக்கும், ஆனால் அவங்க எதுவுமே செய்ய முடியாது. முடியுமா? முடியாது. அப்போ இந்த ஆத்மா தான் என்ன பண்ணுது? உன் ஆத்மாவை டச் பண்ணி தான், உன் ஆத்மாவில் ஃபஸ்ட்டு கவலை கொண்டு வந்தால் தான் உன் சரீரம் வியாதி கொண்டு வர முடியும். உன் ஆத்மாவில் பலவீனத்தை உண்டான சரீரம் பலவீனப்பட்டுரும். உன் ஆத்மாவில் ஒரு வியாதி, நீங்கள் எங்கேயோ பார்த்த வியாதியை அடிக்கடிக்கு அதை நினச்சி பார்க்குறீங்கன்னா அந்த வியாதி சரீரத்தில் உருவாகும். அது கேன்சராக இருக்கலாம், அது எந்த ஒரு பயங்கரமான வியாதியாக இருக்கலாம். ஏன்னா நீ நினைக்கும் போது அது உருவாகும். புரியுங்களா? ஆத்மாவில் அது ஆவியில் இருக்குது அந்த வியாதி. இப்போ அது சரீரத்தில் அதை காட்டும். சாருங்க, ஒருத்தருக்கு கோபம் வருது. கோபம் வரும்போது என்ன எப்படி தெரியும்? பேச்சில் தெரியுது. புரியுங்களா? ஒருத்தர் கடுங்கோபம் வந்தால் எப்படி தெரியும்? கோபம் வரும்போது பேச்சில் தெரியும். கடுங்கோபம் வரும்போது பைபிளில் கடுங்கோபம் வரத்தில் எங்களை என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்கணும். கடுங்கோபம் வரும்போது என்ன தெரியும்? கடுங்கோபம் போது ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? கடுங்கோபம் வந்ததுனால தான் அடிதடி விழுந்தது. புரியுங்களா? அங்கே மரணம் வரும்போது என்ன தெரியும்? உக்கிரன்றது பைபிளில் எங்கெல்லாம் எழுதும்போதோ அங்கே அங்கே கத்தி குத்தா இருக்கும், இல்லைன்னா அவன் செத்துருப்பான், எதனா நடந்திருக்கும். புரியுங்களா? ஆண்டவருக்கு எப்போ உக்கிரம் வருதோ அப்போ எல்லாம் அழிச்சிடுவார் ஆண்டவர். அப்போ உக்கிர மரத்தில் மரணம் சந்திக்கும், கடுங்கோப மரத்தில் அடிதடி இருக்கும், காயங்கள் உண்டாகும். கோபம் வரும்போது பேச்சு உண்டாகும். பேச்சு உண்டாகும்போது கோபத்தை கண்டுபிடிச்சு அவங்க கோபப்படுறாங்க, பேசுகிறாங்க. அது மாதிரி அந்த கோபம் எங்கே இருக்குதுன்னா இதில் ஸ்பிரிச்சுவலே இருக்குது. அது மாதிரி நம்முடைய ஆத்மாவில் அது இருக்கும்போது அதை வெளியே சரீரத்தில் கொண்டு வந்து நிலத்தியும். நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பாய். நீ இருதயத்தில் என்ன சேர்க்குறாயோ அது தான் வேலை செய்யும். வேறு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணாது. நீ பைபிளுடைய வசனத்தை இருதயத்தில் சேர்க்காத நீ எதோ சேர்த்துன யாரோடைய வார்த்தையத்தை உள்ளே வச்சுன்னா அந்த லைனில் போயிடுவேன் நீ. அல்லையா? அதனால் எல்லா யூடியூப்பை காட்டிலும் எல்லாருடைய புத்தகத்தை காட்டிலும் இந்த வேதம் மட்டும் நீ கையில் வச்சுக்கணும். இந்த வேதத்தை மட்டும் உள்ளானுப்புனா நீ பரிசுத்தமாகிடுவேன். ஆனால் இதை விட்டுட்டு தேவையில்லாத புத்தகத்தில் எடுத்து நீ படிச்சுக்கினே தேவையில்லாத யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அது எதுன்னு பார்த்தினா அதில் எல்லாமே ஜீவனில்லாத வார்த்தை, ஆனால் இதுக்குள்ளே எல்லாமே ஜீவனுள்ள வார்த்தை. புரியுங்களா? நான் எடுத்து இதில் எழுதிட்டுனாவே இந்த வார்த்தையும் மாற்றங்கள் வந்துடும். ஆனால் இதில் இருக்கிற வார்த்தை எப்பவுமே எப்படி இருக்கும்? இதில் இருக்கிற வார்த்தை எல்லாம் உயிராக இருக்கும். ஏன் உயிராகுது வார்த்தை? இதில் இருக்கிற வார்த்தையெல்லாம் ஏன் உயிராகுது இந்நாள் வரைக்கும்? யார் சொல்கிறது? கை உயர்த்தி யாருன்னா சொல்லுங்கள். ஏன் உயிராகுதுன்னு இப்போது நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் வார்த்தை ஏன் உயிராகுது? நீங்கள் உயிராகிறதுனால தான் அந்த வார்த்தைக்கு இப்போ மதிப்பு இருக்குது. அப்போ இயேசு உயிராகிறதுனால தான் அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்குது. அல்லேலூயா. கரங்க தட்டுங்க. கொஞ்சம் வந்தீங்க லைனில்.
அப்போ இந்த இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வார்த்தைக்கு மதிப்பு ஜாஸ்தி. அதாவது இந்த வார்த்தை உள்ளே இருக்கிற வரைக்கும் பிசாசு பயப்படுவான். ஆனால் இந்த வார்த்தையை அவன் எடுத்துட்டானா உனக்கு வர அத்தனை வியாதிகள், நோய்கள், விளைவின பிரச்சனைகள்லாம் வேகமாக என்ன பண்ணுறான், ஒரு 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 கயிறை போல், பாவ கயிறுனால சீக்கிரமாக கட்டிடுவான். ஒரு 7-8 பிரச்சனைகளை உன்னோட இருதயத்தில் கட்டிட்டானா அது பிறகு உனக்கு ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணணும், இல்லை ஒரு ஆத்மாவுக்கு ஜோம் பண்ணணும், இல்லை ஒரு ஆத்மாவுக்கு கொடுக்கணும், ஒரு மிஷினை தாங்கன்ற எண்ணெல்லாம் வரவே வராது. ஏன்னா உன் பிரச்சனையே உனக்கு என்ன இருக்குது, உன் பிரச்சனையே உனக்குள்ள அதிகமாக இருக்குன்னா உன் கணவன் பிரச்சனை இருக்குது. அதை எப்படி சால்வ் பண்ணுறது இதை தான் சொல்லும். உன் வீட்டு பிரச்சனையை எடுக்கிறதுக்கு வழி என்ன, வேதம் தான். இதை நீ அறியாதனால அந்த பிரச்சனையை என்ன பண்ணோம், கடைசி வரைக்கும் உன் வீட்டிலே தான் இருக்கும், உனக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் கிறிஸ்துவ சத்தியத்தால் அது ஒன்று விடுதலாக்குன்னா இதை நீ அறிஞ்சிக்கினே போனீங்கன்னா ஒன்று அதுலேருந்து விலகி அப்படியே நில்லாயிடும். அது பிறகு உனக்கு உன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை இல்லாத நீங்கள் எப்படி இருப்பீங்க, பூரணமாக இருப்பீங்க. பூரணமாக இருக்கும்போது இப்போ நீ நிறைய கொடுப்ப, நிறைய தாங்குவ, நிறைய ஆத்ம ஆதாயம் செய்வ, மேய்ப்பரோடு இணைவ, மேய்ப்பரோடு போவ, இன்னும் ஆத்மாக்காக உடைப்ப. ஏன் அப்படின்னா இப்போ உன் பிரச்சனை போயிடுச்சு. அப்போ பிசாசுக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையை நிறைய கொடுத்துட்டாவே அவங்க எந்த பக்கம் தர மாட்டாங்க, ஆத்ம ஆதாயத்துக்காக வரைய மாட்டாங்க. ஞானமுள்ளவன் தன் ஆத்மாவை ஆதாயப்படுத்துவான். இப்போ ஞானம் நம்மக்கிட்ட இல்லை. ஏன் அப்படின்னா பல பிரச்சனை இருக்குது, ஞானம் உருவாகாது. கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். பல பிரச்சனைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஞானம் வளராது. அப்போ இப்போ எனக்குள்ளே ஞானம் வளர்ந்தால்தான் 1 கோடி சீசர்களை உருவாக்கணும்னு ஓடிக்கொண்டிருக்கோம். எத்தனை கோடி? 1 கோடி. அதுக்கு 1 கோடிக்கு என்ன அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், 7 வருஷம் ஜெபம் பண்ண சொன்னார். அந்த 7 வருஷம் தொடர்ந்து நானும் என் மனைவி கூட ஒரு குழு வச்சு 7 வருஷம் கண்டினியூ தூங்காமல் கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் செலவு பண்ணி ஜெபத்தை நடத்தணும். எவ்வளோ? அன்றைக்கி நான் 2000 நாங்கள் ஜெபத்தை நடத்தும்போது அந்த பணத்தெல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சு இடம் வாங்கியிருந்தால் இன்றைக்கி அந்த லேண்ட் இருந்திருக்கோம். ஆனால் ஜெபம் எங்களுக்கு விடுதலை கிடச்சிருக்காது. ஆனால் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விதைத்தோம். இன்றைக்கி ஆண்டவர் அவ்வளோ ஆத்மாக்களை தருகிறார் சபைகளுக்கு. நான் என்கிட்ட ஆத்மா கிடையாது, புரியுங்களா? எங்கள் மூலமாக அநேக ஆத்ம சீசரை உருவாக்குறோம். இன்றைக்கி பெரிய பெரிய ஆட்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, எங்ககிட்ட படித்து போன அத்தனையும் இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க. ரெட் ஹில்ஸில் 20 பிள்ளைங்க படித்தாங்க, 20 பிள்ளைங்க இன்றைக்கி ஊழியக்காராக இருக்கிறாங்க. சொல்லுங்கள், அது எப்படி நடந்தது? என் மூலமாவா? இல்லை, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த சத்தியத்தை உள்ளே புகுத்த வச்சு நீங்களும் நல்லா உங்கள் சபையில் நீங்கள் சாட்சியாக ஜீவிக்கணும். வீட்டில் சாட்சி, குடும்பத்தில் சாட்சி, தனிப்பட்ட வாழ்க்கையில் சாட்சியாக இருக்கணும்னா வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ண. எப்படி தியானம் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரவேன், இதுக்கு டைம் இல்லை. அதனால் நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுபடுற ஐயா. கடைசியில் எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி உங்கள் எல்லாரும் மேலே தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி 10-20 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போகிறோம். அல்லையா? எல்லாம் அப்படியே எழுந்து நின்றுங்க. ஒரு அக்னி நிறைவான பாடலை பாடி கர்த்தருடைய நாங்கள் கை வைப்போம். முழங்கால் படிங்க, எல்லாம் முழங்கால் படிடுங்க. உங்கள் தலை மேலே கை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்லலாம் எடுத்து சைடில் வச்சுட்டு உட்காருங்க, நல்லா முழங்கால் போடுங்க. கடைசி நேரத்தில் உங்கள் இருதயத்தில் நிலைத்திருக்கணும், ஜெபத்தின் ஆவி பெற்றுக்கொள்ளணும். அதிகமான ஜெபிக்கலாம் மாற போகிறீங்க. நிறைய சத்தியங்களை நீங்கள் வளர போகிறீங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு விடுதலை கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க போகிறாரு. உங்களுடைய சரீரத்தில் எப்படியாப்பட்ட கட்டுந்தால் அது உடையும். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக செய்வனை கட்டுந்தால் அது உடையும். எல்லா மாந்தனை கட்டுகள் உடையத்து எரிப்பார் ஆண்டவர். சொந்தக்காருங்க எங்களுக்கு ரொம்ப பேருங்க, ஏம்மா சொந்தக்காருங்க உங்களுக்கும் ரொம்ப பேருங்க. இயேசு அப்பா அன்பினிலே வந்து பாருங்க, உங்க இதயத்தை தந்து பாருங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அதனால அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள்
நாங்கள் எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க எங்களுக்கு ரொம்ப பேருங்க, சொந்தக்காரங்க எங்களுக்கு ரொம்ப பேருங்க. இயேசு அப்பா அன்பினிலே வந்து பாருங்க, இதயத்தை தந்து பாருங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்கள் எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. பட்டு பதவி எல்லாம் பறந்து போங்க, உங்க கெட்ட குணங்கள் எல்லாம் மாறி போங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்கள் எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்கள் எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. பட்டு பதவி எல்லாம் பறந்து போங்க, உங்க கெட்ட குணங்கள் எல்லாம் மாறி போங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பட்டு பதவி எல்லாம் பறந்து போங்க, உங்க கெட்ட குணங்கள் எல்லாம் மாறி போங்க. நல்ல வழி தருபவரும் இயேசு தானுங்க, நல்ல வழி தருபவரும் இயேசு தானுங்க. அந்த வழி வேண்டுமா நான் வந்து பாருங்க ஐயா, அந்த வழி வேண்டுமா நான் வந்து பாருங்க. ஐயா கொஞ்சம் கேளுங்க, அம்மா வந்து பாருங்க. ஐயா கொஞ்சம் கேளுங்க, அம்மா வந்து பாருங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்கள் எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. மாளிகை மாடங்கள் தேடவில்லைங்க, உங்க பொண்ணு பொருளையோ கேட்டவில்லைங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மாளிகை மாடங்கள் தேடவில்லைங்க, உங்க பொண்ணு பொருளையோ கேட்கவில்லைங்க. கெட்டு போன இதயத்தையே கேட்கிறாருங்க, கெட்டு போன இதயத்தையே கேட்கிறாருங்க. உள்ளத்தில இயேசு வாழ துடிக்கிறாருங்க, உங்க உள்ளத்தில இயேசு வாழ துடிக்கிறாருங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. சகலரபல ஒரிபலா. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்கள் எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி வந்தேனா, பாடாத பாட்டு எல்லாம் பாடி வந்தேனா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்கள் தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி வந்தேனா, பாடாத பாட்டு எல்லாம் பாடி வந்தேனா. தேடாத தெய்வம் எல்லாம் தேடி வந்தேனா, தேடாத தெய்வம் எல்லாம் தேடி வந்தேனா. தேடி வந்த இயேசுவை நான் பாட வந்தேனா, என்ன தேடி வந்த இயேசுவை நான் பாட வந்தேனா. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்கள் எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்கள் எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா. அப்படியே நேர் முழங்கள் நின்று ஒரே நிமிஷம் எல்லாரும் முடி எல்லாரும் கை உயர்த்தி முழங்காலில் நின்னா
சாத்தான் விழுந்து கிடப்பதை பார்ப்பீங்கன்னா அனுபவத்தில் சொன்னார்ல, அவ்வளோ வல்லமை முழங்கால் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே நல்ல கைகள் உயர்த்தி எனக்கு அந்த கிருபை தாங்கன்னு அப்படியே சொல்லுங்கள். அப்படி கொஞ்சம் வலிக்கும் இப்போ முழங்கால். அப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாங்க, எனக்கு அந்த கிருபை தாங்க சொல்லுங்கள், எனக்கு அந்த கிருபை தாங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. எல்லாரும் அப்படியே உட்காருங்க, எழும்பி உட்காருங்க. இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. இப்போ எல்லாம் உட்காருங்க. ஒரு நிமிஷம் நம்ம முடிச்சிட்டு போகிறோம். கவனிங்க ஐயா, உங்கள் ஏஜ் என்னையா? 62 வயசில் நான் அவங்கள கவனிச்சிட்டே இருந்தேன். ட்ராக்கு மாறாமல், அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாமல், வசனங்களை கோர்வையாக மாற்றி பேசாமல் அப்படியே சோத்திரம் 12:25 தொடங்கினார் ஐயா. நான் எப்போவுமே நோட்டு எழுதுன்னா டைம் போடுவேன், எப்போ முடிக்கிறாங்கன்னு போடுவேன், எப்போ தொடங்குறாங்கன்னு போடுவேன், எத்தனை பாயிண்ட்டுன்னு போடுவேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ தொடங்கினவங்க இப்போ மணி என்ன தெரியுங்களா? அவங்க ஒரு 2 சோத்திரம் 45 வேண்டாம், 2:40 வரையும் பேசினாங்க. அப்போ நீங்கள் கணக்கு போடுங்க. அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொன்னார், ஞாபகம் உங்களுக்கு? நீங்கள் வேத வசனத்தை கேட்க 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 உங்கள் இருதயம் என்ன ஆகும் அப்படின்னா அக்கினியினால மூண்டப்படுன்னு சொன்னார். கேட்டிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆமென் சொல்லுங்க. நீங்கள் சிமெண்ட் காங்கிரீட்டு பார்த்தீங்கன்னா போடும்போது லகுவாக இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் அப்போ தொட்டிங்கன்னா கூட அது எப்படி தான் இருக்கும்? லகுவாக இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் 2 மணி நேரம் பொறுத்து போய் அதை தொட்டிங்கன்னா செட் ஆகிட்டுருக்கும். அதை தான் வேத வசனத்தை ஒரு மனிதன் தொடர்ந்து கேட்பார்களானால் உங்கள் இருதயம் எதோடு செட் ஆகிடும் தெரியுங்களா? வேதத்தோடு செட் ஆகிடும். உண்மையாகவே சொல்கிறேன், அவங்க பேசின அத்தனை நிமிடங்கள் என்னுடைய இருதயம் ரொம்ப பரிசுத்தமாகிடுச்சு. இப்போ நான் இனிமே பரிசுத்தப்படுத்திக்கணும். என்ன அந்த நேரம் நல்ல பரிசுத்தமாக்குது. கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், எழுதிக்கிட்டே இருக்கிறோம், சிந்தையில் வந்துக்கிட்டே இருக்குது, காதில் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், எழுதிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க எவ்வளோ வசனம் பேசிக்கிறாங்கன்னா 65 வசனம் பேசிக்கிறாங்க. கணக்கு போட்டு சொல்கிறேன் பாருங்க. எப்போவுமே நான் நோட்ஸ் எழுதும்பொழுது டைம் போட்டு எழுதுவேன், பாயிண்ட்டு போட்டு எழுதுவேன். ஒரு பக்கம் எத்தனை வசனம் பேசிக்கிறாங்கன்னா அது ஒரு பக்கம் எழுதி வைப்பேன். அப்போ ஒவ்வொரு நோட்ஸும் இப்படி எடுக்கணும். சும்மா ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா வெளியே போனீங்கன்னா பிசாசு வந்து அந்த வேதத்தை என்ன செய்வான்? எடுத்துப்படும். அதனால் நம்ம சர்ச்சுக்கு வரும்போது ஐயா ஒரு வாரம் சொன்னாங்க, என்ன தெரியுமா? இனிமே ஒரு பென் எடுத்துக்கங்க, ஒரு நோட் எடுத்துக்கங்க, பாயிண்ட்டாக எழுதுங்கன்னு சொன்னார். நான் ஒன்று சொல்லட்டோமா? உங்களை தயவு செய்து அன்போடு நான் சொல்கிறேன், ஒரு சோத்திர சகோதரனாக சொல்கிறேன், இந்த மாதிரி தேவ மனிதர்கள் பேசும்போது நம்ம கண்டி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டா சபை பரிசுத்தமாயிடும். இயேசுவின் வருகைக்கு நம்ம ஆயத்தமாயிடும். ஊழியம் வளர்ந்துருங்க. இந்த 2.5 மணி நேரத்தில் பரலோகம் அவ்வளோ மகிழ்ச்சி அடைந்திருக்கும். சாத்தான் காதெல்லாம் சோத்திரம், காது அவனுக்கு இருக்குமானா செவிடாயிருப்பானாரோ, அவனால் எழும்பி கிரியை செய்திருக்க முடியாது. வசனமே போயிட்டே இருக்குது. அப்படியே ஒரு டேப் ரெக்கார்ட் பண்ண மாதிரி போயிட்டே இருக்குதுங்க வசனம். அவங்க சில பாயிண்ட்டுங்கெல்லாம் கொடுத்த போது அந்த பாயிண்ட் எனக்கு அதிர்ச்சியை கொண்டு வந்தது, கொஞ்சம் பயத்தை கொண்டு வந்ததுங்க, நடுக்கத்தை கொண்டு வந்தது. அந்த பாயிண்ட்டை அவங்க கொடுத்த பொழுது என் என்ற ஒரு இடம் வந்தபோது பிதா, வார்த்தை நம்ம எல்லாம் சொல்லுவோம், இயேசு, அக்கினி என்பது பரிசுத்த ஆவியானவர். அது அப்படியே விலைக்கு கொடுத்தார். எப்பாவது கேள்விப்பட்டுக்கிறீங்களா வேதத்துக்கு ஏன் உயிருக்குதுன்னு? வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாருங்க? ஆமென் சொல்லுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார், அதனால தான் வேதத்துக்கு உயிருக்குதுன்னு நான் சொல்கிறேன். எத்தனை பேர்கள் ஆமென் சொல்லுங்க? ஐயா மாசமா கிளாஸு எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிங்கன்னா எத்தனை மணி நேரம் எடுப்பீங்க? நீங்கள் 3 ஒரு ஜாமும் 3 மணி நேரம் எடுப்பார். அம்மா
உலகத்தில் கரப்பட்டு ஸ்திரீகளால் கரைப்படப்படாமல் அம்மா சொன்னாங்க சபைன்னு. சூப்பர் வெளிப்பாடுமா அது. சபை தானே அங்கே போனோம். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் அவங்க சொன்னாங்க அந்த வார்த்தையை, நான் மாற்றி சொன்னேன். அவங்க சொன்னாங்க சபைப்பான்னாங்க. சபை கரைப்படப்படக்கூடாது. அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாரு பார்த்தீங்களா? பூமியிலிருந்து சத்தியம் முளைக்கிறது. என்ன அருமையான விளக்கங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் மைண்ட் செட்டப் ஆகும் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. ஒரு 3 மணி நேரம் மாதத்துக்கு நீங்கள் ஒதுக்கிங்கன்னா ஐயா ஒரு கிளாஸ் எடுப்பார். அந்த 3 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையின் பரிசுத்தம் பெருகிடும். நீங்கள் சொன்னாதான். ஐயா சொன்னார், அவங்க ஒரு எவாஞ்சலிஸ்ட் 25 lakhs அவங்க கம்மியாக சொல்லுவாங்க. பல வருஷம் ஊழியம் செய்கிறாங்க. பல லேக்ஸுகள் செலவு பண்ணி அநேக ஆத்துமாக்களை இயேசுக்காக எழுப்பி சபையில் சேர்த்துருக்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. அவங்க நினச்சிருந்தா அவங்களுக்கு ஐயா என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, இத்தனை ஏக்கர் இடம் எனக்கு வேணும், இவ்வளோ பெரிய சோத்திரம் வேத தியானம் பண்ணுகிற பெரிய ஆடிட்டோரி எனக்கு வேணும், 1 கோடி மக்களை சீசனாக மாற்றணும். எவ்வளோ பெரிய தரிசனம். பெரிய தரிசனம் இல்லை. 2 கையை உயர்த்தி பெரிய தரிசனம் இல்லைங்க. இந்த தரிசனத்துக்காக அவங்க 7 வருஷம் ஜெபம் பண்ணிக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் அதை கைவிட மாட்டார். கை உயர்த்தி நல்லா தரிசனத்தெல்லாம் பெருசாக யோசிக்கணுங்க. என்ன கேட்டார், தரிசனம் இல்லாதவங்க டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. என்ன கேட்டார், உன் தரிசனம் டக்குன்னு நான் சொன்னேன். ஏன்னா நான் டெய்லி ஜெபிக்கிறேன் என் தரிசனத்துக்காக. கை உயர்த்தி நல்ல ஐயாவுக்காக 1 கோடி ஒரு பக்தன் பாடினால், கோடி கோடி மாந்தர்கள் நரகத்தின் பாதையில் அவர்களின் மீட்புக்காக யார் எங்கே போவது? நம்ம ஊர் தான் லூக்கா சேகர் அண்ணன். அல்லையா சொல்லுங்க. இப்போ அங்கே இருக்கிறார் அவர். ஆமென் சொல்லுங்க. பாடினாரே. நல்லா கவனிங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? அவங்க சாட்சிகள். அம்மா இன்னொரு நாள் கூப்பிட்றாங்க அவங்களுக்கு சகோதரிங்க. ஒரு அருமையான பாட்டுங்க. அந்த பாட்டை நீங்கள் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. 2 பேருமே பாடுறது ஜெப பாட்டு. அது நீங்கள் ஆழமாக கவனிச்சிங்கன்னா தான் அது புரியும். இப்போ இயேசு வந்தாருன்னா இங்கே நிறைய பேர் பரலோகம் போயிடுவோம். ஏன்? காதல் என்ன கேட்டுகிட்டே இருந்தோம்? சத்திய வசனம் கேட்டுகிட்டே இருந்தால் பரலோகம் போயிடும். ஆமென் சொல்லுங்க. நெகேமியாவின் நாட்களிலே மரத்தினால் ஒரு பலிபீடம் செய்து அங்கே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்து ஒரு பகல் முழுவதும் வாசித்தார்கள். ஜனங்கள் என்ன செய்தாங்க ஐயா? ஒரு நாள் முழுவதும் வசனத்தை கேட்டாங்க. அன்னைக்கு பைபிள் கிடையாது. அழுதாங்க, பணிந்தாங்க, தோத்திரம் பண்ணாங்க. ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு போனாங்கலாம் எழுதியிருக்குதுங்க. வசனங்கள் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ், நம்முடைய வாழ்க்கையில் வசன தியானம் ஏன் வரலாம்னா, சங்கீதக்காரன் முதல் சங்கீதத்தில் எழுதிட்டான், 3 இடத்துல நீங்கள் உஷாராக இருந்தால் இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். அங்கே தாங்க நம்ம கேட்கக்கூடாதபடி தடுக்குது. சொல்லுங்கள் அந்த 3 இடம். 2 3 இங்கே தாங்க நம்ம கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்காதபடி தடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க. என் படிப்புக்கு செக்யூரிட்டி வேலை கூட கொடுக்க மாட்டாங்க. ஐயாலாம் ப்ரொஃபஸர். நான் ஒன்றும் பண்ண முடியாது. வரேன் அவங்க பேசும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் நான். எனக்கு ஒரு பெரிய பிஹெச்டி பைபிள் காலேஜ் படிக்கிற மாதிரியே இருந்தது. இப்போது அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு செக்யூரிட்டி வேலை கூட கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய படிப்புக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாரு. என்ன வேலை தெரியுமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற வேலை. அன்னைக்கு தொடங்கினேன். என்னுடைய 16 வயசில் பைபிள் படிக்க தொடங்கினேன். இன்ன வரை நான் படிக்கிறேன். 51வது முறை பைபிள் படிக்கிறேன். விடவே மாட்டேன் என்று சொல்லி ஆமென் சொல்லுங்க. சத்துரு போறான்னா ஆண்டவர் என்னை விட்டுட்டாதீங்கன்னு நான் ஆண்டவராண்ட போறான்னு. எனக்கு பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவராண்ட போராடுறேன். இந்த 2 மாதத்தில் முழு பைபிளை மறுபடியும் படித்து முடிக்கணும்னு போராடிட்டு இருக்கிறேன். மனைவிக்கு தெரியும், பிள்ளைங்களுக்கு தெரியும். விடக்கூடாதுங்க, போராடிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கி ஒரு பெரிய பாக்கியம். அவங்க சொன்னது போல் பெரிய பாக்கியம். தயவுசெய்து இந்த குரூப்பில் யாராகிலும் நீங்கள் இணையாமல் இருந்தீங்கன்னா, நைட் ப்ரேயர் குரூப்புன்னு ஒன்று போட்டிருக்கிறேன். அது பொது குரூப்பு. இங்கே நடக்கிற நைட் ப்ரேயரு ஜபங்களை உங்களுக்கு நான் அதில் வாட்ஸ்அப் பண்ணுவேன். அப்படி யாராக இருந்தீங்கன்னா பாப்பா வரும். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கொடுக்கலாம். அவன்யா சிஸ்டர் இருக்கிறீங்களா? 2 பேரும் வாட்ஸ்அப் நம்பர் யாரா கொடுக்கல, ஐயா குரூப்பில் இல்லை,
நிறைய பேர் நீங்கள் சோத்திர தம்ஸ்அப்லாம் போடுறீங்க, கை குவிச்சு நல்ல நன்றியெல்லாம் சொல்கிறீங்க. ரொம்ப நான் வேறு எதுவுமே அனுப்ப மாட்டேன் அதில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிளெஸ்ஸிங் வசனம் ஒரு நாளைக்கு அனுப்புவேன், அதோட மீட்டிங். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்கள் நம்பர்களை நீங்கள் அதோட உங்களை நான் தொடர்பும் கொள்ள மாட்டேன். நீங்கள் நான் எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. முதல்ல நான் எப்போவுமே யாரையும் டக்குன்னு தொடர்பு கொள்ள மாட்டேன். ஆமென் சொல்லுங்க, அலையிலையா சொல்லுங்க. எனக்கு ஃபோன் பக்கம் கொஞ்சம் அலர்ஜி. என்னென்னா நான் ரொம்ப நேரம் எங்கேயும் பேசுனதும் கிடையாது. தப்பாக எனக்கு கர்த்தர் மகிமைப்பட மனிதனோடு ரொம்ப நேரம் நான் பேசுனது கிடையாது. என் மனைவி சாட்சி 23 வருஷம் ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆகி. 23 வருஷம். ஏன்னா என்னை கட்டுப்படுத்திக்கிட்டேன். நான் பைபிளோடு இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் அதுக்கு உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிடுவோம். நீங்கள் கொடுத்துருங்க நம்பருங்களை. நீங்கள் வீட்டில் இருங்க. டெய்லி ஒரு பிளெஸ்ஸிங் வசனம் வரும். அதுக்கப்புறம் மாதந்தோறும் ஒரு வாட்ஸ்அப் செய்தி வரும். ஐயாவுடைய சோத்திரம் எப்போ அவங்க டைம் கொடுக்குறாங்கன்னு பார்த்து ஒரு 3 மணி நேரம் நம்முடைய சபையில் அவங்களுக்கு நல்ல போர்டு வசதி ஏற்படுத்தி தரணும். ஏன்னா அவங்க சிலது எழுதுவாங்க, மேப் போடுவாங்க. டீச்சர்ஸ்ன்னா அப்படி தான் இருப்பாங்க. எவாஞ்சலிஸ்டாகவே இருந்துக்கிட்டு ஆமென் சொல்லுங்கள் போதக ஊழியமும் செய்கிறார். இது ஒரு பெரிய கிருபை தானே. அப்போஸ்தல ஊழியமும் செய்கிறார். அனுப்புகிறார் பாருங்க எல்லாரையும். அப்போஸ்தல ஊழியம் அனுப்புகிறாரு. போ 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 அப்போஸ்தல ஊழியமும் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இப்போ ஒரு தேவ மனிதன் வசனத்தை தியானித்தால் 5 வகை ஊழியங்கள் அவங்களுக்குள்ளே இருந்து அப்படியே கிரியை செய்யுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகினால நீங்கள் ஆயத்தமாகுங்க. ஒரு உண்மையை சொல்கிறேன், நீங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. உட்காந்து பாருங்கள். அந்த 3 மணி நேரம் நானும் உட்காருவேன். நான் யாராக உட்காருவேன்னா பாஸ்டாக உட்கார மாட்டேன், ஸ்டூடெண்ட்ஸாக உட்காருவேன். ஐயா ஸ்டூடெண்ட்ஸாக உட்காருவேன் நான். ஆமென் சொல்லுங்கள். பெரிய டைரி எடுத்துன்னு எழுதுகிற வேலை தான் வேலை. கர்த்தருக்கு மகிமை. வீட்டுக்கு போய் திறந்து அதை படிக்கிற வேலை தான். கை உயர்த்தி அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா என் தரிசனம் நான் நிறைவேற்றுவேன், அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஐயா அவங்க நமக்கு போதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தான் பரிசுத்தமாக அதிகமாக. நல்ல கை உயர்த்தி இந்த கிருபை தாங்கள். ஆமென். அடுத்து 2வது நான் சொல்கிறேன், இந்த பட்டணத்தில் 3 பகல் 3 இரவு ஒரு ஜெபம் நடத்தி விட்டால் எல்லா சபைகளும் ஐயா கேட்ச் பண்ணுங்க, ஐயாமார்கள் கேட்ச் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ஒரு நாள் கூடி பேசணும். ஆமென் சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ப்ரேயர் கோஆர்டினேட்டர் நான் தான். என்னை கர்த்தர் இந்த 3 வருஷம் நியமித்திருக்கிறாரு. அது எப்படி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. அது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம ஆளுங்க ப்ரேயரை கம்மி பண்ணிடுறாங்க, வொர்ஷிப் அதிகமாக்கிடுறாங்க, பாட்டு அதிகமாக்கிடுறாங்க, ப்ரேயரை கம்மி பண்ணிடுறாங்க. நானும் சொல்லிட்டு 1 ஹவராவது ப்ரேயர் பண்ணுங்க. என் கூட இவர் பார்ட்னர். எங்கள் பட்டணத்தின் பேரம்பாக்கம் வட்டாரத்தில் இவர் ஒரு சீனியர் பாஸ்டர், நம்முடைய ஜோசப் ஐயா. அவர் சொல்றார் 1 ஹவராவது நீங்கள் தயவு செய்து ப்ரேயரை போடுங்க. ஏற்கனவே முன்னாடி இருந்த நிர்வாகி வேற. ஆனால் எங்கே சுற்றிலும் எதை குறைச்சிடுறாங்கன்னா ஜப நேரத்தை குறைச்சிடுறாங்க. 1 ஹவர் ஜபம் இல்லைன்னா அந்த ஐக்கியமாக நடக்காது. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், இந்த பட்டணத்தை கொலாவி கட்டப்படணும்னா, விபத்தின் ஆவிகள் கட்டப்படணும் என்றால், பிரிவின ஆவிகள் கட்டப்படணும் என்றால், சபை மக்கள் எழும்பி ஆமென் சொல்லுங்க 3 பகல் 3 இரவு ஆமென் சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்க, வீட்டை மறந்து, நாட்டை மறந்து, படகை மறந்து, வளைய மறந்து, நம்முடைய 3 நாளைக்கு இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம உட்கார்ந்துட்டோம்னு சொன்னால் நமக்கு மட்டும் இல்லைங்க விடுதலை. பல ஆண்டுகளாக கண்ணீர் விட்டுன்னு இருக்கிறோமே, இந்த பட்டணத்துக்கே தேவன் ஒரு பெரிய விடுதலை தந்துடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த பட்டணத்துக்கு வாலிபர்களுக்கு விடுதலை, வயோதிகர்களுக்கு விடுதலை, திருமணம் ஆகாதவர்களுக்கு விடுதலை, குழந்தை இல்லாதவர்களுக்கு விடுதலை. ஆண்டவர் ஒவ்வொரு விடுதலையும் தேவன் இந்த பட்டணத்தில் ஏற்படுத்தி தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரே ஒன்று மாற்றம் நான் எழுப்பி விடுறேன். இந்த கேள்வியை நீங்கள் அப்பப்போ கேட்டுக்கணும். இந்த கேள்விக்கு பிறகு நான் ஜெபித்து முடிக்கிற கவனிங்க. என்ன கேள்வி ஏற்படுத்துன்னா, 10 வருஷம் விசுவாசியாக நாம் இருக்கிறோம் என்றால் 3650 நாட்களை சந்தித்திருக்கிறோம். 3650 நாட்கள். இந்த 3650 நாட்களை என்னைக்கு ஆகிலும் ஆமென் சொல்லுங்க, ஒரு நாள் முழுவதும் மனிதன் முகத்தையே பார்க்காம நான் இவ்வளோ நாள் வந்திருக்கிறேன் உட்கார்ந்துன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? தேவ சமூகத்தில் பாஸ்டர் காலையில் இருந்து
நான் சாயந்தரம் வரையும் உட்கார்ந்தேன் அப்படின்னு யாரா சொல்ல முடியுமா? நம்ம நேரத்தெல்லாம் யார் திருட்டிட்டான் தெரியுமா? பிசாசு திருட்டிட்டான். 10 வருஷங்க 3650 நாட்களை பிசாசு திருட்டிட்டான். சும்மாவே கதை போல மோசை சொன்னார், என் காலங்கள் கதை போல போயிடுச்சு. உஷார். ஐயா சொன்னது போல வேதவசனம் சொல்லுது, வசனம் கேட்கவும் கிடைக்கவும் கூடாத பஞ்சம் வருகிறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போதிக்கிறவங்கள நம்மளால பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. சபை பாசுங்க, எங்களால் இந்த மாதிரி இத்தனை மணி நேரம் உட்கார்ந்து நின்று போதிக்க முடியாது. நாங்கள் ஜெபம் நடத்தணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும், ரட்சிப்புள்ள கொண்டு வரணும், அங்கே போய் அதை செய்யணும் இதை செய்யணும். அதுக்காகவே போதகர்களை கர்த்தர் எழுப்பி வைத்திருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி அந்தந்த ஊழியத்தில் இருக்கிற தேவ மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்தும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக மாறுபடி நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் அல்லவா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. உங்கள் கூட்டாளி, உங்கள் சொந்தக்காரர்கள், அறிந்தவர்கள், சபை மக்கள், நம்ம சபை எல்லாருக்கும் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஒரே ஒரு சரணம். உம்முடைய வேதம் கால்களுக்கு தீபம், என்னை வழி நடத்தும் வாழ வைக்கும். கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய வேதம் கால்களுக்கு தீபம், என்னை வழி நடத்தும் வாழ வைக்கும். உமது வேதத்தில் உள்ள அதிசயம் பார்க்கவே என் கண்களை திறந்திடும். என் கண்களை கை தட்டி பாடுவாமா? உமது வேதத்தில் உள்ள அதிசயம் பார்க்கவே என் கண்களை திறந்திடும். என் கண்களை திறந்திடும். ஆதியிலே உள்ள வார்த்தை நீரே நீரே, வார்த்தையான தேவனும் தேவனும் நீரே நீரே. ஆதியிலே உள்ள வார்த்தை நீரே நீரே, வார்த்தையான தேவனும் தேவனும் நீரே நீரே. வேதம் வேதம் சத்திய வேதம் 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 சத்திய வேதம் 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 சத்திய வேதம் 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 சத்திய வேதம் வேதம். அல்லேலூயா. இந்த நாளிலே அருமையான அன்பு ஐயா அவர்களும் அருமையான தாயார் அவர்களும் நம்மத்திலே வந்து அவங்க நல்ல ஒரு வார்த்தை மாத்திரமில்லை, நல்ல ஒரு மன்றாட்டு ஜெபம் ஏற்படுத்துகிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க நிறுத்த முடியாத அளவுக்கு வருதுன்னா மன்றாட்டின் அபிஷேகம். கையை தட்டி அவங்களுக்காக ஒரு வாழ்த்துதலையும் நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து அவர்களை கர்த்தர் நம் பட்டத்திற்கு கொண்டு வர நாம தான் பிரயாசப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து நம்மத்திலே ஐயா வந்திருக்கிறாரு. அவருக்கு இன்றைக்கி கீபோர்டு அவரே போட்டு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களெல்லாம் எப்போ கொண்டு வந்தோம்னா இந்த துதி ஆராதனையில் கொண்டு வந்துடணும். அவர் எப்போ முடிகிறாரோ அவன் முடிச்சுட்டு போக வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் இந்த இரவு ஜபத்தில் நீண்ட பாடல்களை பாடுவதில்லை, ஜபம் பண்ணுகிறோம். அதனால் ஐயா அவங்க வந்ததுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி ஐயாவுக்காக நன்றி சொல்லாமா? கர்த்தர் நல்லவன். தொடர்ந்து நம்முடைய ரத்தனம் ஐயா இருக்கிறாங்க. எவ்ரி மந்த் அவங்க நம்மளோட கூட வந்து நம்மளோட கூட செயல்படுறாங்க. அவங்களுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதை தொடர்ந்து நம்முடைய ஜோசப் ஐயா இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க துணைவியாரோடு கூட வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்காக நாம் கரங்களை தட்டி நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுவோம். நம்ம மத்தியில் பால்ராஜ் ஐயா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க மாதந்தோறும் நம்மளோடு வருகிறார்கள். அவங்களுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குப்புராஜ் ஐயா அவர்கள் இன்றைக்கு வருவதாக சொல்லியிருந்தாங்க. ஏதோ தடன்னு நினைக்கிறேன், ஆனால் வரலை. அவங்களுக்காக நாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இதுதான் எழுப்புதல். இரவு ஜபத்தில் 3 மணி வரை விழித்திருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் ஜபிக்கிறீர்கள் என்றால் இதுதான் எழுப்புதல். இந்த எழுப்புதலை நாம் விடக்கூடாது. லீவு என்பதற்காக மட்டும் பிரயாசப்படாதீங்க. ஐயா சொல்லிட்டாரு, நான் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு வரணுன்னு அப்படியே எங்கே போவேன்? வேலைக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அது ஒரு அபிஷேகம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள் தேவ சமத்தில் இருந்து பாருங்கள்.
மறுநாள் உங்களுக்கு தூக்கமே வராது, ஃபேக்ட்ரியில் போய் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து பாருங்க, வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உங்கள் யாவருக்காக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபியுங்கள். அடுத்த அமாவாசையினுடைய, நாளைக்கு அமாவாசைன்னா இன்றைக்கு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் பாச இது அமாவாசை ப்ரேயர் இல்லை, அமாவாசை ப்ரேயர் நினச்சிக்காதீங்க. ஏன் வைக்கிறேன்னா அன்றைக்கி தான் மண்டபத்தில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அதனால் அன்றைக்கே நான் முடிவு எடுத்தது. ஆனால் இப்போ மண்டபத்தில் எந்த ப்ரோக்ராம் இல்லாதனால தான் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த ஐயாவுக்காக, அது அண்ணன் சின்ன அண்ணனுக்காக கைத்தட்டி கொஞ்ச நேரம் அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெரிய கிருபை தானே. எத்தனை பேர் ஆமென்? யாருனாங்கிறாங்களா பாருங்க, சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளே போட்டணும், நம்மளே வைக்கணும், நம்மளே போகணும் அப்படின்னா அவங்க நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய கிருபையை தேவன் தந்திருக்கிறார். தொடர்ந்து இன்றைக்கு பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க, கர்த்தருக்கு கொடுக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் இறக்க செய்து கரங்களை தட்டி கடைசியாக நன்றி சொல்லிடுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். பிதாவாகிய தேவனை கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இறுதியான ஜெபம் நம்மத்தில் இருக்கிற அருமையான ஐயா ரத்ன ஐயா அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி முடிப்பார். சந்தோஷமா போங்க. பெரிய வெயிட்டான ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. காட் பிளஸ் யூ. ஆமென். மகாராஜாவே, நன்றியோடு துதிக்கிறேன். வார்த்தையானவரை, வார்த்தையை வந்து கிருபியா நிறைந்து சத்தியத்திரங்களை வாசம் பண்ணுங்க. அன்பு தகப்பன தாசன மாதிரி ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. அப்ப இந்த வார்த்தைகள் வேத வார்த்தைப்படி மகனை இதயத்தில் காத்துக்கொள். வார்த்தை பிரகார தகப்பன் அவனுடைய தேவனுடைய வேதம் இதயத்தில் இருக்கு. வார்த்தை பிரகாரம் இந்த மகத்துவமான வேத வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமக்களும் இதை காத்துக்கொள்ள கிருபை செய்வராக. சத்துருவானவன் நித்திரல கழிவு எதுக்காத வடிக்கு தகப்பனை வெளியிட்டு காத்து கொள்வீராக. இந்த வசனம் ஒவ்வொரு ஆத்துமக்கும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, பலன் கொடுப்பதாக, பலன் தருவார்களாக. கர்த்தரை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. கண்மை பாதுகாத்து ஜெபிக்கிறேன். தாசனை விழுத்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். பாடல் பண்ணார் மகன் முக்காரன் தாங்கி நடத்தி ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறப்பா. தொடர்ந்து வச்சிருக்க பிள்ளைகள் குடும்பத்தோடும் தேவ மக்கள் குடும்பத்தோடு என் தகப்பனே கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். உன்னோடு நான் செய்ய காரியம் பயங்கரமா இருக்கும் சொன்னது போல மகனோடு இந்த விழித்துல பயங்கரமான காரியம் செய்து மேல் செய்ய போகிறேன். அதுக்கு நன்றியோடு துதிக்கிறேன். சகலமுனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு நாட்களும் கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். எதிர்கால ஒழித்த காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சம மக்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சிறுவ அத்தனை பேரும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். நீங்க மாத்திரம் மகிமைப்படும். உங்க நாம மாத்திரம் உயரட்டும். உங்க தாழ்த்தை வெறிமாக்குறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மாறாத இயேசு கிறிஸ்து நாம கேட்கிறோம். நல்ல பிதாவே, கர்த்தருமை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் முகத்தை பிரகாசிய பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் பிரசன்னமாக்கி சமாதானம் என்பது ஆண்டவருடைய கிருபையும் பிதாவோட அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இவன் வார்த்தை கொடுத்து பாடல் பாடின எல்லாரோடும் அப்படி வருக பரிந்தும் இன்றும் என்றும் நீங்காமல் இருப்பதாக. எல்லாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரே, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை தோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரே, அவர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம்.
4 டிவி ஊழியம், 5 பத்திரிகை ஊழியம், 6 CD DVD ஊழியம், 7 பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம், 8 உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம், 9 நலிந்த குழந்தைகள் இல்லம், 10 24 மணி நேர ஜெப மையம், 11 சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி, 12 சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம், 13 மருத்துவ முகாம், 14 ஜெயில் ஊழியம், 15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.